गुरुमुखनदीत्य प्रागवेदान्नशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमातातु कामगा स्वचर अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् ऋतुकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வில்லுபுத்தூர்ந்தொருகால் சொன்னால் கலக்கமனம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்துவத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மங்களாசாசனத்துக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. எது பண்ணுவதாக மங்களாசாசனம் பிரதானம்னு சொல்லுவார். என்னவென்றால் பகவான் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் ஏற்பட வேண்டும். அவருக்கு தான் சக்தி இருக்கே சுவாமி, அவருக்கு தான் இன்னொரு ஆற்றல் உண்டு, அவருக்கு எல்லாமே தெரியுமே, சர்வஜன் சர்வசக்தன். அப்ப அவர் நன்னா இருக்கணும்னு நம்ம சொல்லணுமா? நாம நன்னா இருக்கன்னு அவர் சொல்லணும் அப்படின்னு தோணும். உண்மைதான், ஒரு விதத்துல அது அடியன் பொய்ன்னு சொல்லல. அதைத்தான் லோகத்துல இன்னைக்கு எல்லாருமே பார்க்கிறார். ஆனால் அது ஞான தசைன்னு பேரு. அந்த ஞான தசையில பார்க்கறச்சே பகவான் சர்வஜன் சர்வசக்தன், அவனாலேயே நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். ஆனால் அந்த ஞானம் முதிர்ந்து முதிர்ந்து பிரேம தசை ஆயிடுத்துன்னா அந்த திருமேலி இருக்கக்கூடிய அந்த சௌகுமாரியம் கண்ணில் படுமே தவிர அந்த திருமேலி இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சக்திகள் அது தம் கண்ணில் படாது. படாதன்னா தெரிஞ்சே படாதா, தெரியாம படாதா, அந்த ஞாபகமே வராது. பிரேமம் அதிகமானாலே நாம தான் ரட்சிக்கணும்னு தோணும். ஞான பாகமா இருந்துட்டு வச்சுக்கேன், அவர் தான் ரட்சிக்கணும்னு தோணும். இந்த 2 பாகத்துடைய நிலைப்பாடுதான் பெரியாழ்வார்க்கும் ஏனைய ஆழ்வார்க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதுலதான் இவருக்கு பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று மணவாள மாமன் தெரிவிக்கிறார். அதிலே அந்த திருப்பல்லாண்டை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவதாரிகை, பெரியவாச்சனுடைய அவதாரிகை, அந்த அவதாரிகையில பகவான் முதல்ல நமக்கு சரீரத்தை கொடுத்தான், உஜ்ஜீவன் அடைந்து அவன் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவான் என்று பண்ணல. மேற்கொண்டு சாஸ்திரத்தை கொடுத்தான், பண்ணல. அதற்கு மேற்கொண்டு தானே அவதாரம் பண்ணினான், அதுவும் நடக்கல. இது இன்னும் நடக்கலையே, என்ன பண்ணலான்னு யோசனை பார்த்தார். ஓ, தவறு நம்முடையது, அது அனுஷ்டித்து காட்டவில்லையே என்றது தானே அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் அனுஷ்டித்து காட்டினான். அப்பவும் நடக்கல. ஏன் நடக்கலன்னு யோசனை பண்ணி பார்த்தா, ஓ, நாம ஜாதி வேறு, அவர் ஜாதி வேறு. நாம பரமாத்மா ஜாதி, அவர் ஜீவாத்மா ஜாதி. மானை கொண்டு மானை பிடிப்பாரை போலே, அதனால ஜீவாத்மா ஜாதிகளை கொண்டே நம்ம அந்த ஜீவாத்மாவை நம் வசப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு பெரியாழ்வாரை அவதரிப்பித்தான்னு நேத்திக காலட்சத்துல பார்த்தோம். சரி, அதுக்கு மேல பெரியாழ்வார் வைபவத்தை சொன்னார். அந்த வைபவத்தை சொன்னோடனே 4 விஷயங்களை பிரதானமா எடுத்துட்டார். பெரியாழ்வார்க்கும் ஏனைய ஆழ்வார்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கச்சே, பெரியாழ்வார் ஏனைய ஆழ்வார் பகவானை சேவித்த உடனே இன்னின்ற நிலை இனியாமுறாமே, எனக்கு உடனே இந்த சரீரத்தை விட்டு தொலைத்து எனக்கு சீவை கொண்டது கொடுன்னு பிரார்த்திப்பார். ஆனா பெரியாழ்வார் அப்படி இல்லை. அந்த பெருமேனியை சேவிச்சவனை இன் திருமேனிக்கு என் வருகிறதோ என்று பயந்து கொண்டு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு பிரகிருதி பெரியாழ்வார் அப்படின்னு முதல்ல தெரிவித்தார். அதற்கு மேலே திருப்பல்லாண்டுக்கு ஆச்சரியமான வைபவங்கள் உண்டு. ஏன்னா திருப்பல்லாண்டு சுலபமா இருக்கு, அது தமிழ் பிரபந்தமா இருக்கு, அதனால அது சுலபமா இருக்குனாரு. அப்ப ஏனைய பிரபந்தங்களும் தமிழ் பிரபந்தம் தானே சுவாமி அப்படின்னு பார்த்தா, இல்ல திருப்பல்லாண்டுல அர்த்தம் சுலபமா புரியும், ஏனைய பிரபந்தங்கள அர்த்தம் சுலபமா புரியாதுன்னாரு. என்ன சுவாமி அதுல என்ன இருக்குன்னா, ஒண்ணுமில்லை, நளிர்மதை சடையன் என்கோ நான்முக கடவுள் என்கோ கண்ணனை கூமார் அணுக மாட்டேன். இது நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா அப்படின்னு இதெல்லாம் தெரிவிக்கிறார். இதெல்லாம் பார்க்கச்சே திருமூர்த்தி சாமியம் இருக்கிறா போல தோன்றது. பிரம்மா, சிவன், விஷ்ணு
மூவரும் சமம் என்று சொல்லாப்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி சில சில பாசனங்கள் வேற வச்சுட்டு இருக்கா. அதுல ஆழ்வார் அணைவது அரவணமேல் பூம்பாவையாகும் புணர்வது இருவரவர் முதலம் தானே இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் புனைவன் பிறவிக்கடல் நீந்துவார்க்குன்னு அந்த பாசனத்தை ரொம்ப நல்லா தெரிவிக்கிற அற்புதமா. இதெல்லாம் மேல நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஆழ்வாருடைய பாசனங்கள் சிலதெல்லாம் சிரமமா இருக்கு. அந்த சிரமங்கள் திருப்பல்லான்ல கிடையாது. சூலலிதமா இருக்கு, அர்த்தம் புரியறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனா திருவாய்மொழியோ ஏனைய பிரபந்தங்களோ சாஸ்திரம் நிறைய இருக்கிறபடி, அப்ப இதுல சாஸ்திரம் இல்லையானா சாஸ்திர சாராம்சமே திருப்பால்நாடு தான். ஆனா இதுல ஏதோ மறைச்சு வேதாந்த பிரக்கிரியில பண்ணியிருக்கார். அதனால்தான் அவருக்கு வேதம் தமிஷேதம் ஆரன்னு பேரு நம்மாழ்வாருக்கு. அந்த வேதம் எப்பவுமே மறைச்சு சொல்லும், சிலதெல்லாம் கொஞ்சம் குழப்பற மாதிரி பேசும். அந்த மாதிரியான பேச்செல்லாம் இங்க இது உண்டு. ஏன் இப்படி பேசினாருன்னா சாஸ்திரம் சொன்னபடி இருக்கணுமோனோ, அதனால அந்த மாதிரி பேசியிருக்கார். ஆனா உண்மையிலே இதுதான் திருமூர்த்தி சாமியம்தான் நம்மளுடைய திருவுள்ளமானா கிடையாது. நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதரே அவரே தெரிவிக்கிறார். சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாபான் என்று தொண்டபடியாழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சதே இது அவளுடைய கொள்கையே இல்லை. பராத்பரன் ஸ்ரீமன் நாராயணன் தான், பரதேவதை ஸ்ரீமன் நாராயணன் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நிலையா அவர் தெரிவித்தார். அது சமமா இருக்கு புரிஞ்சு கொள்வதற்கு. நம்முடைய மந்த புத்திக்கு அதான் முக்கியம். சமம்னா ஓஹோ அப்பன்னா இவர் சமமா பண்ணியிருக்காரு போல் இருக்குன்னு அப்படி அர்த்தமே இல்லை. நம்முடைய மந்த புத்தி நமக்கு இப்பெல்லாம் காலக்ஷேபம்னாலே, இப்ப நம்ம திருப்பல்லாண்டு அவதாரிக்கோ 4 நாளா பார்த்துட்டு இருக்கோம். அவதாரிக்கெல்லாம் 1 நாள் தான் வச்சுப்பா. நம்ம 4 நாளை பார்க்குறோம். என்ன சுவாமி சொல்றவாளுக்கு போறாதா கேட்கிறவாளுக்கு போறாதான்னா 2மே வச்சுக்கலாம். முக்கியமா சொல்றவாளுக்கு தான். அவ்வளவுதான் சுவாமி அவருக்கு ஞானம், அதுக்கு மேல கிடையாது அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு. ஏன்னா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவதாரிக்கு 1 நாள் தான், அதுவும் ஒவ்வொரு பாட்டுக்கும் 1 நாளே முடிச்சிடுவா. அப்ப நம்ம சுருக்கமா சொல்லுவா போட்டுருக்கு சுவாமி, சில இதெல்லாம் விட்டுடுவா போட்டுருக்கு, அப்படிலாம் கிடையாது. நம்மளை காட்டும் நன்னா சொல்லுவா, அடியனை காட்டும் நன்னா சொல்லுவா. அதுவும் நிறைய அர்த்தங்கள் நன்னா புரிப்பா. அது மட்டும் இல்லப்பா தெளிவா சொல்லுவா, புரியும்படியா சொல்லுவா. ஆனா அர்த்தங்கள் ஏற்கனவே கேட்கிறவாளுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். சாஸ்திரம் வாசியவா இருக்கிறார், அதனால கிட்டு கிட்டு கிட்டுன்னு சொன்னா புரிஞ்சுடுவா. எனக்கு அதெல்லாம் இல்லாத விட நிறைய நாழியாருது. அதே போலதான் திருவாய்மொழியும் திருப்பல்லாண்டும். திருப்பல்லாண்டு லலிதமா இருக்கும், சுலலிதமா இருக்கும். ஆனா திருவாய்மொழி கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா சிரமமா இருக்குன்றதுக்காக ஓ அப்பனா அது சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. நம் புத்திக்கு அந்த அளவுக்கு எட்டக்கூடிய தன்மை இல்லை, நமக்கு புத்தி இல்லை. அதனால அதை ஒரு தவறான குழப்பமான ஒரு நிலைக்கு நாமே ஆளாக்கிடுறோம். அது குழப்பல, நாம குழப்புறோம். அதுல நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தோம். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் 2ஆய் சிவனாய் அயனானாய் மேற்கொண்டு பாசுரம். கூறாராடி வெண்செங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் பின்னும் மகிழவேன்னு 6ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி. இதுல பகவானை பார்த்து நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். நீரே நீர், நீரே நிலன், நீரே கால், நீரே விஷம், நீரே ஆகாசம், இது இத்தையும் தெரிவிக்கிறார். நீரே பிரம்மா, நீரே சிவன். இதனால்தான் குழப்பமா இருக்கு. இதனால்தான் ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, நீரே நிலன்னு நிலன்னு சொல்றாருன்னு தண்ணியே பகவானா ஆமான்றார். அப்ப காத்தே பகவானா ஆமான்றார். ஆகாசமே பகவானா ஆமான்றார். பஞ்சபூதங்களும் பகவான். அதுவாது அச்சித் வஸ்து. அச்சித் வஸ்துவ பஞ்சபூதங்கள்னு சொன்னா ஏதோ கொஞ்சமாவது ஒத்துக்கலாம். ஆனா இங்க சிவனாய் அயனானாய், சிவனே ஸ்ரீமன் நாராயணன். சிவன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சரீரம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அப்ப புரியுறது, சரீராத்ம பாவம் புரியுறது. ஆனா இந்த இடத்துல சிவனாய் அயனானாய், சிவனாகவும் இருக்கிறான், பிரம்மா அயன்னா பிரம்மா பிரம்மாவாகவும் இருக்கிறான் அப்படின்னா
அப்ப பிரம்மாவே சிவன் நாராயணன். அதைத்தான் சுவாமி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். திரிமூர்த்தி சாமியம், பிரம்மா சிவன் விஷ்ணு 3 பேரும் ஒண்ணு. இது அநேகமா சொல்லுவா, அரியன் சிவனும் ஒண்ணு அப்படின்னு ஒரு பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. அதுல எங்க இருக்கு அந்த பழமொழின்னு தெரியல. நீ வேறு நான் எல்லாரும் அவரவரும் வேறுதான். பர்த்தாவும் பாரியாவும் வேறுதான். எங்க எதை எடுத்தாலும் எல்லாமே வேறுதான். எல்லாம் ஒண்ணு ஆகாது. எப்படி ஆகும்? எனக்கு பைசா நான் சாப்பிட போறேன், பர்த்தாக்கு பைசா பாரியா சாப்பிட்டா பர்த்தாக்கு ஆனந்தம் சுவாமி இருக்கலாம். ஆனா அவ பசி ஆற போறதா இல்லையே. ஆனந்தப்படலாமே தவிர பசி ஆறுங்கன்னா ஆறாது. நான் மருந்து சாப்பிட்டா இன்னொருத்துக்கு குணமாகுமா? அது ஆகவே ஆகாது. எப்படி ஒண்ணாகும்? எதுவுமே ஒண்ணாகும். இது ஆழ்வாரே தெரிவிக்கிறார். கூடிற்றாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பரவியற்கொடிய மாயவனாவது அது அதுவேன்றாரு. பகவான நானும் கூட்டிட்டேன்னு வச்சுக்க. ஏன்னா ஜீவாத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்ற அப்படின்னு ஒரு மதமே இருக்குன்னு வச்சுக்கோ. இருக்கட்டும், அது பின்னாடி பார்க்க போறோம். ராமானுஜன் ரொம்ப நாளா பார்க்க போறோம். அது திருவாழ்வையில அவதாரியிலே பார்க்க போறோம். இருந்தாலும் என்னமா ஒண்ணாகும். நானும் பிரம்மமும் ஒண்ணாகும். நான் ஆழ்வார் சொல்றாரு, ஒன்னானா எனக்கு ரொம்ப நல்லது, பிரம்மமும் நானும் ரெண்டும் ஒண்ணு. ஆனா அது கிடையாது. அதுதான் நான் தான். அதுவும் நானும் ரெண்டும் ஒண்ணா ஆகாது. ரெண்டும் ஒண்ணா ஆயிடுத்தன்னா அப்ப உபதேசம் யாருக்கு பண்றது? யாருக்குமே பண்ண முடியாது இல்லையா? இப்ப என்ன சுவாமி அர்த்தம்? சிவன்னு சொல்றார், பிரம்மான்னு சொல்றார், நீர்னு சொல்றார், நிலம்னு சொல்றார், காத்துன்னு சொல்றார், ஆகாசம்னு சொல்றார். அவரே பிரம்மம், அதுவே பிரம்மம், அதுவே பிரம்மன், அவரே பிரம்மம் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குத்தான் சாமானாதிகரண்யன்னு ஒண்ணு. இது பெரிய விஷயம். இது ஃபார்முலா. அது முந்தியெல்லாம் கணக்கு பாடத்துல நிறைய ஃபார்முலாலாம் இருக்கும். இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. அல்ஜீப்ரா ஜாமெட்ரின்னு ஒண்ணு இருக்கு. அதுல அதையெல்லாம் சிறு வயசுல படிச்சிருக்கேன். அதுல ஃபார்முலா வச்சிருப்பா. இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. இப்ப சயின்டிஸ்டுக்கு இந்த ஃபார்முலாலாம் வச்சுட்டு இருக்கா. அதே போல இந்த அல்ஜீப்ரா ஜாமெட்ரிக்கு இந்த மாதிரி ஃபார்முலா வச்சுட்டு இருக்கா. அந்த ஃபார்முலா பிரகாரம் போட்டா அந்த ஆன்சர் வந்துடும் அப்படின்னு. அதே போல பகவானை விட்டு பிரியாமல் அத்தனை இருக்கு. இந்த ஜெகத், இந்த பிரம்மமே ஜெகத்தே பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு. அப்படின்னா பிரம்ம அந்த ஜெகத்துல இந்த லோகமே சரீரம் பிரம்மத்துக்கு. அப்படி இருக்க செய்து அப்ப சரீரத்தை விட்டு பகவான் இருப்பாரா? இருக்க மாட்டாரு. இப்ப நம்ம சரீரம் இருக்கு, நம்ம சரீரத்தோட ஆத்மாவும் சரீரம் ஒண்ணா கிடையாது. ஆனா விட்டு பிரியாம இருக்கணும். அதே போல விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தன்மை தான் எல்லாத்துக்கும். அதற்குத்தான் சாமானாதிகரண்யன்னு பேரு. விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறபடியாலே ரெண்டும் ஒண்ணா. இப்ப சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு. நீங்க என்ன கூப்பிட்டேன், கிருஷ்ணன் வாங்க சுவாமின்னு கூப்பிட்டேன். வந்த உடனே ஆத்மாவோடு வந்தேன்னா சரீரத்தோடு வந்தேன்னா ரெண்டு தான் சேர்த்து வந்தேன். இப்ப சரீரத்துக்கு பேரா ஆத்மாவுக்கு பேரா? ஆத்மாவுக்கு கிருஷ்ணன் பேரு இல்ல, சரீரத்துக்கு தான். அப்ப ஏன் ஆத்மாவோடு வந்தேன்னா அதுதான் அபிருதக் சித்தம்னு பேரு. பிரதக் ஸ்திதி, அபிருதக் ஸ்திதின்னு பேரு. விட்டு பிரியாத தன்மை இருக்கு. அந்த விட்டு பிரியாத தன்மையோடு இருக்கிறபடியால் தான் சிவனாய், அயனாய், நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீரார் சுடர்கள் இரண்டாய், சுடர்ன சந்தசூரியால் அவள் எல்லாம் நீயே நீயேன்றார். விட்டு பிரியாத தன்மை. அப்ப இப்ப என்னை கூப்பிட்டு நான் என்ன, அப்ப இந்த ஆத்மாவும் சரீரம் ஒண்ணா கிடையாது. இது வேறு அது வேறு. என்னைக்கோ ஒரு நாள் பிரிய போறது தெரியாது. அது என்னைக்கும் தெரியாது. இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அதை காட்ட வந்துதான் சாமானாதிகரண்யன். அதை தெரிஞ்சுன்னா ஆழ்வாருடைய இப்படி பாடியிருக்கு, சாஸ்திர பிரக்கிரையில இப்படி பாடியிருக்காருன்னு தெரியுது. இப்ப சாமானாதிகரணம்னா என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் நன்னா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டுங்கோ. இது கொஞ்சம் சிரமமான. ஏன்னா என்னைக்குமே வேதாந்தம் வந்துட்டாலே கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ரகசிய கிரந்தங்களோ வேதாந்தமோ இல்லை ஸ்ரீபாஷ்யமோ இதெல்லாம் கொஞ்சம் சமப்படுத்ததான் செய்யும். என்ன சமப்படுத்தணும்? நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கும், வேற எதுவும் இல்லை. மூளைக்கு வேலை கொடுக்கணும். நமக்கு அறிவுக்கு ஞானத்துக்கு உண்டான ஒரு அபாரமான அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காரியத்தை அது பண்ணும். அப்ப அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம புத்தி அதுல செலுத்தணும். செலுத்தணும்னா அதுலயே ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்ப நம்முடைய சௌரியத்துக்கு தகுந்தா போல உட்கார்ந்துண்டோ படுத்துண்டோ இந்த மாதிரி பண்ணிருந்தா அப்ப அதுல புத்தி போகாதபடியா என்ன பண்ணணும்னா, அப்ப புத்தி அதுல போகணும்னா வேற எதுலயும் நம்முடைய கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு தகுந்தாப்பல நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். அதைத்தான் நான் உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னேன். இப்ப இந்த ஃபார்முலா என்னன்னா, பின்ன பிரவிற்த்தி நிவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திகி சாமானாதி கரண்யன்னு பெரிய இது சட்டம். அதான் சொன்னேன் உங்களுக்கு. அது ஒரு இது மாதிரி ஃபார்முலா மாதிரி சொன்னேன். சட்டம் அப்படின்னா இது ஒரு நேற்றுக்கே பார்த்தோம். இதுதான் நேற்றுக்கு ஆரம்பிச்சே சொல்லலாம். ஒரு குடம் இருக்கு. அந்த குடம் கருப்பா இருக்கு, வாயும் வயிறுமா இருக்கு, குடத்துல வேலைப்பாடு இருக்கு, குளம் பலபட வர்ணத்தோடு இருக்கு. அது மட்டும் குடம் தங்கத்தால் ஆக்கப்பட்டது. இத்தனை விசேஷம் இருக்கு. விசேஷனம் விசேஷம் ரெண்டு உண்டு. பின்னாடி சொல்றேன் என்னன்றது. இன்னைக்கு இதெல்லாம் கேட்டுன்னு வச்சுக்கேன், நாளைக்கு இதே விஷயத்துல திருவாரூர்ல வரப்போறது. அப்ப கொஞ்சம் சுலபமா புரிஞ்சிடும். சாமானாதிகாரி அங்கேயும் வரப்போறது, அதே ராமானுஜம் வரப்போறது, நல்லா சுலபமா புரிஞ்சிடும். ஆனா அங்க வர்றது அத்வைதபரமா எடுக்க போறாரு. இங்க சொன்னது பொதுவா எடுத்திருக்காரு. திருவாரூர்ல சொன்னது 17 மதங்களுக்குண்டான தன்மை எடுக்க போறாரு. எத்தனை வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்ப இங்க சொன்னது அங்க சொல்ல போறது இல்லை. ஆனா இது அடிப்படை. இந்த அடிப்படை பின்ன பிரவிற்த்தி நிவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திகி சாமானாதிகரண்யம். இதை வைத்துக் கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யமே எழுதினார் சுவாமி. இப்ப ஒரு குடம் கருப்பா இருக்கு, வாயும் வைரமா இருக்கு, வேலைப்பாடு இருக்கு, பலவித வர்ணத்தோடு இருக்கு, அதே போல இருக்கக்கூடிய தங்கத்தால் ஆக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. இப்ப 4 விஷயம் பார்த்தோம். இப்ப 4ம் சேர்ந்து குடத்தை தானே வர்ணிக்கிறது, குடத்தை தான் சொல்றது. அப்படி இல்லாம வாயும் வயிறுமா இருக்கு சுவாமி, அது ஒரு கர்ப்பிணி பெண்ணை குறிக்கிறது. கருப்பா இருக்கு, அது கிருஷ்ணனை குறிக்கிறது. வேலைப்பாடு இருக்கு, அது ஒரு பொம்மையை குறிக்கிறது. தங்கத்தால் இருக்கு, அது செயின், மோதிரம், அட்டிகை, இதை ஒட்டியான இதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? கிடையாது சுவாமி. ஆனா அப்படின்னு சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனா இது இத்தனையும் இந்த தங்க குடத்துக்கு பண்ணி இருக்கும்போது, ஆனா அது 4 தங்க குடத்துக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த 4ம் வெவ்வேறு தான். 4மே தங்க குடத்துக்கு தான் இருக்கு. இப்ப இது தங்க குடத்துக்கு தான் விசேஷணங்கள். தங்க குடத்துக்கு தான் விசேஷணங்களா இருந்தாலும் 4ம் வெவ்வேறு தான். அந்த 4 விசேஷணமும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கேட்டுங்க. 4 விசேஷணமும் சேர்த்து ஒரு குடத்தை தான் சொல்றது. என்ன சந்தேகம் தான் நீங்க பின்னாடி, ஏன்னா இதுல எத்தனை சொன்னாலும் சந்தேகம் வந்துடும் நிச்சயமா. ஏன்னா என்னைக்குமே வேதாந்த விசாரம் வந்தாலே அது எத்தனை பேசினாலும் சரி சந்தேகம் வரதான் செய்யும். அது எந்த கோணம், ஏன்னா அந்த கோணமே மாறிட்டே இருக்கும். அதுதான் வேதாந்தம். அப்ப இந்த 4 விசேஷம் சேர்த்து சந்தேகத்துக்கு கடைசியில பார்த்துலாம் சொல்றேன். 4 விசேஷம் சேர்த்து ஒரே குடத்தை தான் சொல்லிட்டு, அப்ப 4 விசேஷங்கள் லட்சியம் எது? குடம் தான். அதாவது வெவ்வேறு பிரவிற்த்தி நிவிற்த்தி, அப்படி வெவ்வேறு பிரவிற்த்தி நிவிற்த்தி இருக்கக்கூடிய பொருட்கள் வெவ்வேறு அர்த்தம், வெவ்வேறு பிரயோஜனம் இருக்கக்கூடிய செயல், சொல், இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரயோஜனம் பார்க்கிறோம் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோஜனம். இப்ப தங்கத்தால் ஆக்கப்பட்ட குடம் சொன்னோம்னோ, தங்கம்னு சொல்லும் போது அது விலை உயர்த்தின்னு தெரியறது. இன்னைக்கு கேட்க வேண்டாம், நிறையவே இருக்கு. 52,000 வந்துட்டு விலை உயர்த்தின்னு தெரியாது. வாயும் வயிறுமான்னு சொல்லும் போது அதுக்கு பிரயோஜனம் வேறு. தங்கத்துக்கு உண்டான பிரயோஜனம் வாயும் வயிறு கிடையாது. ஜலம் தூக்க நல்லா பயன்படுறது. வாயு வயிறு தான் ஜலம் தூக்கணும், ஜலம் தூக்க பயன்படுறது. வேலைப்பாடுன்னு சொல்லும் போது என்னமா அழகா இருக்கு சுவாமி, என்னமா வேலைப்பாடு இருக்கு அப்படின்னு அழகா இருக்குன்னு நல்லா தெரியறது. கருப்புன்னு சொல்லும் போது ஓ கருப்பு நிறம் சுவாமி, இது பச்சை இல்லை, அதே மாதிரி நீளம் இல்லை, இது சிகப்பு இல்லை, கருப்புன்னு தெரியறது. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் பிரயோஜனம் வேறு. ஒவ்வொன்றுத்துக்கும் பிரயோஜனம் வேற இருக்கச்சு அந்த வெவ்வேறு விசேஷணங்கள், வெவ்வேறு பிரயோஜனமுடைய வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு வஸ்துவை குறிக்காம, இது நல்லா புரிஞ்சுக்குங்க, வெவ்வேறு வஸ்துவை குறிக்காமல் ஒரே வஸ்துவை குறிக்கிறது இல்லையா, இதுக்கு தான் சாமானாதிகரண்யம்னு பேரு. அதத்தான்
சுவாமி என்ன எடுத்திருக்காரு, இந்த ஃபார்முலாவை தான் போட்டாரு. பின்ன பிரவೃತ್ತಿ நிமித்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விருத்திகி சமானாதிகரண்யம். சமான அதிகரணம், சமானாதிகரண்யம் அப்படின்னா மறுபடியும் வெவ்வேறு பிரயோஜனமுடைய வெவ்வேறு விசேஷணங்கள், நல்லா பாருங்க, வெவ்வேறு பிரயோஜனமுடைய வெவ்வேறு விசேஷணங்கள் வெவ்வேறு வஸ்துவை குறிக்காமல் ஒரே வஸ்துவை குறித்தால், வஸ்துனா பொருள், ஒரே பொருளை குறித்தால் அதுக்கு சமானாதிகரண்யம்னு பேர். இப்ப 4 விசேஷம் பார்த்தோமோனோ, வாயும் பயிறு, தங்கத்தால் ஆக்கப்பட்டது, வேலைப்பாடு உடையது, கருப்பானது பார்த்தோமோனோ, இந்த 4மே 4 குடத்தை சொல்லுமா சுவாமி? 4 குடத்தை சொல்லுமாண்ணா? இல்ல கிடையாது, ஒரே குடத்தை தான் சொல்றது, 4 குடத்தை சொல்லல. ஆனா 4ம் சேர்ந்து ஒரே குடத்தை சொல்றதுனோ. அதே போல இப்ப குடத்தை பார்த்தேன், மண் குடம்னு சொன்னேன். இப்ப தங்க குடத்தை விட்டு விடுங்க, மண் குடம் சொன்னேன். மண் குடம் சொன்னேன், அப்ப குடம் மண்ணா? சார் மண் குடம்னு சொல்லல சொன்னேன். குடம் மண்ணானா மண்ணால் ஆக்கப்பட்ட குடம், மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோனோ. அதே போல தங்க குடம்னு சொன்னேன். தங்கமா சுவாமி? தங்கமே இல்லையா சுவாமி? தங்கம்தான், ஆனா அதுல அந்த தங்கத்தை வச்சு வர முடியாது. தங்கத்தால் ஆக்கப்பட்ட குடம் புரிஞ்சுக்கணும். அப்ப வேலைப்பாடுன்னு சொன்னேன். வேலைப்பாடு குடமா? இல்லையே. தங்கமே குடமா ஆக போறது இல்ல, மண்ணே குடமா ஆக்க போறது இல்ல, வேலைப்பாடே குடமா போறது இல்ல. வேலைப்பாடே குடமா கிடையாது. அந்த வேலைப்பாடு இருக்கிற குடம்னு அர்த்தம் இல்லையா? தங்கம் தங்கத்தால் ஆக்கப்பட்ட குடம்னு அர்த்தம் இல்லையா? மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் இல்லையா? அப்ப அத விளக்கத்துக்கு எந்தெந்த சொற்கள்லாம் பிரயோகப்படுத்துகிறதோ, அதாவது பயன்படுகிறதோ, அது அந்த சுடமும் பிரிக்க முடியாது. அப்படின்னா அந்த குடத்தை விட்டு அதை பிரிக்கவே முடியாது. தங்கத்தால் ஆக்கப்பட்ட குடம்னு ஒண்ணு சாமி, குடத்தையும் தங்கத்தையும், தங்கமும் குடம் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. தங்கத்தையும் கொடுத்தேன் பிரிச்சிருக்கோம். மண்ணால் ஆக்கப்பட்ட குடம் பிரிக்க முடியும்? பிரிக்க முடியாது. கருப்பு குடம்னு சொன்னேன்னா கருப்பை பிரிச்சு கொடுங்களேன் சுவாமி, பிரிச்சு கொடுக்க முடியுமா? பிரிச்சு கொடுக்க முடியாது. ஒரு வேலைப்பாடுன்னு சொன்னேன்னா அந்த வேலைப்பாடை மட்டும் எடுத்து கொடுங்கண்ணா, எப்படி சுவாமி கொடுக்கறது? கொடுக்க முடியாது, கொடுன்னு கேட்க முடியாது. அப்ப விட்டு பிரியாமல் விசேஷமா இருக்கு. நல்லா பாருங்க, விட்டு பிரியாமல் விசேஷமா இருக்கு. ஆனா பல வெவ்வேறு பிரயோஜனத்தை சேர்ந்து ஒரு விசேஷத்தை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். 2 தடவை சொல்றேன். விசேஷம், விசேஷணம். விசேஷணங்கள் நிறைய, விசேஷம் 1, நிறைய விசேஷணங்கள். இப்ப 4 பார்த்தோமோ, வாயும் பயிறு, தங்கக்குடம், கருப்பு குடம், வேலைப்பாடு இருக்கக்கூடிய குடம், இதெல்லாம் விசேஷணம். விசேஷம் எது? குடம். அப்ப பல பல விசேஷணங்கள் ஓர் விசேஷத்தை குறிக்கிறது. அதற்குத்தான் சாமானாதிகரண்யம்னு பேரு. இதுதான் ஃபார்முலா. இதை அப்படியே நீங்க வச்சுக்கோ. இப்ப பல பல விசேஷணங்கள் ஓர் விசேஷத்தை குறித்தால் அதற்கு சாமானாதிகரண்யம்னு பேரு. இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொன்னேன். என்னது? இது என்ன சொன்ன ஆச்சரியமா? வெவ்வேறு பிரயோஜனமுடைய விசேஷணங்கள் வெவ்வேறு வஸ்துவை குறிக்காமல் ஒரே வஸ்துவை குறித்தால் அதற்கு சமானாதி. எல்லாமே ஒண்ணுதான் பாருங்க. சப்தங்கள் தான் அப்படியே மாயாஜாலம் மாதிரி மாத்திருக்கேன். அடியே மாத்திருக்கேன், அடியே மாத்திர ஏற்கனவே கொடுத்துருக்கா. கொடுத்ததை படிச்சுட்டு வந்து இங்க சொல்லணும் வருதுல்ல. அதாவது வெவ்வேறு பிரயோஜனம் உடையக்கூடிய வெவ்வேறு விசேஷணங்கள் வெவ்வேறு வஸ்துவை குறிக்காமல் ஒரே வஸ்துவை குறித்தா அதுக்கு சமானாதிகரண்யம் பேர். அதே போல இப்ப என்ன சொல்றது? நன்னா இது இன்னொன்னு, பல பல விசேஷணங்கள் பல பல வெவ்வேறு பிரயோஜனங்கள் சேர்ந்து ஓர் விசேஷத்தை, பல பல விசேஷணங்கள் ஓர் விசேஷத்தை குறித்தால் அதற்கு அந்த பிரயோகத்துக்கு சாமானாதிகரண்யம்னு பேரு. இது ஃபார்முலா. இது அப்படியே கையில வச்சுருக்கோம். இப்ப ஆழ்வார் பாக்குறது இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனான, சிவனாகவும் இருக்கான், பிரம்மாவா இருக்கான், தண்ணியா இருக்கான், காத்தா இருக்கான், ஆகாசமா இருக்கான், பூமியா இருக்கான் இருக்கு இல்லையா? அதுக்கு ஆன்சர் கிடைச்சது.
இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். எது? ஆழ்வார் பாட்டு, நம்மாழ்வார் பாட்டு. இந்த சமமே திருப்பாலாண்ட இல்லை. சரி சுவாமி, அது சரி, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலையா? பண்ற. இப்ப இதை அப்படியே கொண்டு போய் ஆழ்வார் பாட்டுல பிரயோகப்படுத்தலாம். ஆழ்வார் பாட்டு எப்படி இருக்கு? இப்ப வாயும் வயிறும் இருக்கக்கூடிய குடம், கருப்பான குடம், தங்கத்தால் ஆக்கப்பட்ட குடம், வேலைப்பாடு இருக்கக்கூடிய குடம். இப்ப விசேஷணங்கள் வந்துருத்தா? அதே மாதிரி விசேஷணங்கள் நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய். இது நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க. 6ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி முதல் பாட்டு. காலாய், நெடுவானாய், சீரார், சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய். இதெல்லாம் சேத்தனத்தை சொல்லக்கூடிய சப்தம். என்ன பாருங்க, தைத்தன்னம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை சொல்லக்கூடிய சப்தம் சீரார், சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய். அச்சேதனத்தை சொல்லக்கூடிய சப்தம் நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய் இருக்கு இல்லையா? இப்ப இந்த மாதிரி சொல்லி ஆழ்வார் பகவானை கூப்பிடுறாரு. நீராய், நிலனாய், தீயாய், அச்சேதனம். இதெல்லாம் அந்த அச்சேதனத்தோடு சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மை சேர்த்துட்டாரு. சேர்த்துட்டு சீரார், சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனாய் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுனா இப்ப பெருமாளே நீரா, பெருமாளே நிலனா, பெருமாளே ஆகாசமா, பெருமாளே காலா? சுவாமி பெருமாள் பராத்பரன் சுவாமி. அவர் நீரா, அவர் நிலனா? பராத்பரன் சுவாமி. அப்ப பராத்பரனா நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய்ங்கிற வெவ்வேறு சப்தத்துக்கு வெவ்வேறு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? என்ன பாருங்க, தண்ணீருக்கு பிரயோஜனம் வேறு, காத்துக்கு எது போல முன்னாடி குடத்தை பார்த்தோமோனோ வாயும் வயிறுக்கு பிரயோஜனம் வேறு, வேலைப்பாட்டுக்கு பிரயோஜனம் வேறு, தங்கத்துக்கு பிரயோஜனம் வேறு அப்படின்னு தெரியுது. அதே போல இங்க தண்ணீருக்கு பிரயோஜனம் வேறு, காத்துக்கு பிரயோஜனம் வேறு, அக்னிக்கு பிரயோஜனம் வேறு, ஆகாசத்துக்கு பிரயோஜனம் வேறு. இது இத்தனையும் பெருமாளோடு சேர்ந்து படிக்கிறார். இது இத்தனையும் நீ, இத்தனையும் நீண்ட. அப்ப எதனால சொல்றேன்னா, குடத்தை விட்டு பிரியாம பல விஷயத்தை பார்த்தோமோனோ வாயும் வயிறும் இருக்கு, வேலைப்பாடோடு கூடியிருக்கு, கருப்பா இருக்கு, நிறைய இது தங்கத்தால் ஆக்கப்பட்டதுன்னு பார்த்தோமோனோ. அப்ப அதெல்லாம் அந்த விசேஷணங்கள்லாம் ஓர் விசேஷமான ஓர் குடத்தை சொல்லித்தோணும். அதே போல பெருமாளை விட்டு பிரியாமல் பல அச்சேதனங்கள் உண்டு, பல சேத்தனங்கள் உண்டு. சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் உண்டு, சைத்தன்யம் அற்றதாக இருக்கக்கூடிய அச்சேதனங்களும் உண்டு. இது அத்தனையும் என்னது? அது அவருக்கு சரீரமாகவே தான் இது இத்தனையும் இருக்கு. நல்லா பாருங்க, அது யாருக்கு சரீரமா இருக்கு. எது போல? இப்ப வாயும் வயிறு, வேலைப்பாடு, தங்கத்தால், இதெல்லாம் அந்த குடத்துக்கு சரீரமா இருக்கணும், குடத்துக்கு விசேஷமா இருக்கணும். குடம் விசேஷமா இருக்கு, விசேஷமா இருக்கணும். அதே போல இந்த நீர், நிலம், இது இத்தனையும் பகவானுக்கு சரீரம், விட்டு பிரியாத சரீரமா இருக்கு. அதான் முக்கியம், என்னைக்குமே விட்டு பிரியாது. இததான் சாஸ்திரம் சொல்றது. யஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, யஸ்ய பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீட வேத. இந்த பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இது அத்தனையும் பகவானுக்கு சரீரம். இதத்தான் ராமாயண ஸ்லோகம் சொல்றது. ஜெகத் சர்வம் சரீரந்தே. இந்த ஜகத்தே பகவானுக்கு சரீரம். அதனால சாமானாதிகரண்யம் பிரயோகப்படுத்திட்டார் ஆழ்வார். ஆழ்வார் அங்க என்ன பிரயோகப்படுத்தி? சாமானாதிகரம். நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், தீயாய், சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனானாய். இதெல்லாம் பாருங்க, சிவனையும் அச்சித்து கோட்டையே சேர்த்திருக்கார். எல்லாம் ஒரே இதுவா படிச்சுட்டா பாருங்க, ஒரே இதுவா படிச்சு வச்சிருக்கா. இப்ப ஒரு வஸ்துவை கொண்டு வான்னு சொன்னா அது அச்சித்து, இன்னொருத்தர் அழிச்சுன்னு வான்னு சொன்னா அவர் சித்து. அப்ப சித்தையும் அச்சித்தையும் ரெண்டும் ஒன்று சேர படிப்பாளா? படிக்க மாட்டா. அண்ணனையும் பையன் கொண்டு அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. பையன் தனியா சொல்லுவா, அண்ணனை தனியா சொல்லுவா. அண்ணன்ன்றது சித் வஸ்து, பையன்றது அச்சித் வஸ்து.
அப்படி இருக்கச்சது இங்க சிவனையும் அயனையும் யாரோ படிச்சுட்டா அச்சித்தோட செஞ்சிருக்கா பாருங்க. அப்படி இருக்கச்சு என்ன தெரியுது, நீரு நிலை இந்த அச்சித் அத்தனையும் நீ, அச்சித் அத்தனையும் நீன்றாரு. பெருமாள் அச்சித்தா இல்ல, புரியறதுக்காக சொன்னேன். இப்ப நாமே சரி கிருஷ்ணன் கூப்பிட்டு வந்தேன். இந்த கிருஷ்ணன் சரீரத்துக்கு பேரு, சரீரம் அச்சித்தா அச்சித்தா அச்சித்து. இப்ப நான் அச்சித்தா இல்லையே. அச்சித்துனா கோவம் வந்துரும். சுவாமி எனக்குன்னா ஞானம் இல்லைன்னு இருக்கல, ஏன்னா சில பேர்லாம் கேட்பா அறிவு இருக்கான்னு கேட்பா. அப்படி இருக்கச்சது ஞானம் இருக்கே சுவாமி. அப்ப ஞானம் இருக்குன்னா நான் உன் சரீரத்தை தானே கூப்பிட்டேன், சரீரத்துக்கு தானே இந்த பேரு, உனக்கு தான் ஞானம் இருக்கு, ஏன் ஆத்மாவோடு வந்த? ஐயா கூப்பிடுவோம் சுவாமி தெரியாதனமா என்னமோ நீங்க வேதாந்தம் பேசுறேன்னு தெரியுது, ஒன்னும் புரியல, அதான் தெரியும். இப்ப நமக்கு எங்க குழப்பம் தோணும், குழப்பின்னு இருக்க. எந்த குழப்பம் என்னன்னா, இப்ப சரீரத்துக்கு தான் கிருஷ்ணன் பேரு. அப்ப உனக்கு ஞானம் இருக்குன்னு வேற சொல்லியிருக்க. ஞானம் இருந்தா எதை கூப்பிட்டனோ அதை மட்டும் தானே வரணும். நீ ஆத்மாவோட வந்தன்னா விட்டு பிரியாத தன்மை, விட்டு பிரியவே பிரியாது என்னைக்கும். அதனாலதான் சிவனை சொல்லக்கூடிய சப்தமும் ஸ்ரீமன் நாராயணன் தான் குறிக்கும். அதே போல பிரம்மாவை சொல்லக்கூடிய லோகத்துல எந்த வஸ்துவை சொன்னாலும் அது பகவானை தான் குறிக்கும். இது வேதவியாசர் எடுத்திருக்காரு. இதுக்கு மேல ஜெய்மினி என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் பயமா இருக்கு. நாங்க ரொம்ப தூரம் வேதாந்தத்துக்கு போயிடுவோம்னு பயமா இருக்கு. போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஜெய்மினி என்ன சொல்றாருன்னா, எங்க ஆச்சாரம் கொஞ்சம் மூக்கு தொட்டு இருக்காரு. அவர் என்னன்னா எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கிறபடியால எல்லா வஸ்துவும் பிரம்மத்தை தான் குறிக்கும்னு சொன்னார். நான் இப்ப சொல்றேன், அந்தராத்மாலாம் பண்ண வேண்டாம், யார என்ன சொன்னாலும் அது பிரம்மத்தை தான் குறிக்கும் அப்படின்னு ஜெய்மினி இன்னும் நல்லா பொதுப்படியா அடிச்சுட்டார். எதுவும் சொல்ல வந்தேன்னா, அப்ப எப்படி நம்ம சரீரத்தை சொல்லும் போது ஆத்மாவோட விட்டு பிரியாம இருக்கோ, அதே போல நீர் நீளம் இதெல்லாம் அச்சித்து. ஆனா பெருமாள் அச்சித் இல்ல. ஆனா பாட்டுல அச்சித் அத்தனையும் நீ சொல்றாரோனோ, அக்னி உனக்கு சரீரமாய், காற்று உனக்கு சரீரமாய் இப்படின்னு சொல்லியிருந்தா வம்பே இல்லை. அப்படி சொல்லலையே. பிரம்மா உனக்கு சரீரமாய், சிவன் உனக்கு சரீரமாய், நீர் உனக்கு சரீரமாய் சொல்லியிருந்தா அந்த வம்பே இல்லை. ஆனா பாட்டு பாடும்போது நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய் அப்படி இத்தனையும் நீயேன்ற என்ன காரணம்னா, விட்டு பிரியாத முடியாத சரீரம், விட்டு பிரிக்கவே முடியாது, விட்டு பிரிக்க முடியாத சரீரம். இது எப்படி நிர்வகிக்கணும்னா, அதுதான் சொன்னேன். இப்ப நம்ம உடம்பு இருக்கு, உடம்பு தனி நாம் தனிதான், நாம் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆத்மா வேற உடம்பு வேறு தான். ஆனா இந்த இடத்துல என்னைக்காவது பார்த்திருக்கோமா நான் தனி சரீரம் தனின்னு பார்த்திருக்கோமா? பார்த்தது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன்னு கூப்பிட்டானா ஆத்மாவோட தானே வந்துட்டு இருக்கேன், உடம்பும் ஆத்மாவும் சேர்ந்து தானே வந்துட்டு இருக்கு. அப்ப என்னன்னா பிரித்து பார்க்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கல. ரெண்டும் வெவ்வேறு தான், ரெண்டும் வெவ்வேறு தான். பிரித்து பார்க்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோமா? வச்சுக்கவே இல்லை. அதே போல இந்த பாசுரத்தை பார்த்தா, நீரா பாசுரத்தை பார்த்தா அச்சேதனம் முழுவதும் பெருமாளை விட்டு பிரிக்க முடியாமல் இருக்கிறது. பிரிக்க முடியாம இருக்கு சுவாமி. பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பிரிக்க முடிஞ்சதற்கும் பிரிக்க முடியாததற்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சிலதெல்லாம் பிரிக்க முடியும், சிலதெல்லாம் பிரிக்க முடியாது. இந்த இடத்துல நீரா இல்லைன்னா தீயா காலம் பிரிக்க முடியாது. இப்ப பிரிக்க முடிஞ்சதுக்கும் பிரிக்க முடியாதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரெண்டு திருஷ்டாந்தம் பார்ப்போம். தண்டி புருஷகா அப்படின்னா கைத்தடி வச்சுட்டு சுவாமி அவர் கைத்தடி தாத்தா அப்படி சொல்றாரு. தண்டி புருஷகான எப்போதும் கையில தடி வச்சுட்டே இருக்காரு. அந்த தண்டம் இல்லாம அவர் பார்க்க முடியாது, கைத்தடி இல்லாம அவர் பார்க்க முடியாது. அவர் சேவா காலம் போனாலும் கைத்தடி தான், கோஷ்டிக்கு போனாலும் கைத்தடி தான், கோவிலுக்கு போனாலும் கைத்தடி தான், எங்க போனாலும் யாராவது பந்துக்கலாத்துக்கு போனா கூட கைத்தடி வச்சுட்டு தான் போயிட்டு இருப்பார். எப்போ அப்படிதான் வந்துருப்பாரு. சரி சுவாமி, இந்த கைத்தடி அவர் எப்படி பிரியுமா பிரியாதா? இந்த கைத்தடி கையில் வச்சுட்டு இருக்காரு, கைத்தடி வாக்கிங் ஸ்டிக்னு சொல்றோமோனு. இப்ப அந்த கைத்தடி வந்து பிரியுமான்னு அப்படின்னா அவர் பிரிக்க மாட்டார். அவர் எப்பவுமே வச்சுட்டு இருக்காரு, பிரிக்க மாட்டார். ஆனா நான் பிரிக்கலாம். ஒரு தட்டினா போயிடும். ஒரு தட்டியாச்சுன்னா அது பிரிஞ்சு போயிடுதுன்னா தாராளமா பிரிக்கலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. அப்ப கைத்தடியை விட்டு அவர் பிரிக்கலாம், அவரும் கைத்தடி விட்டு பிரியலாம்.
தாராளம் பிரிக்கலாம். அதே இன்னொன்னு பிரிக்க முடியாது ஒண்ணு பார்க்கலாமா? சுக்லப்படகா. இந்த வேட்டி இருக்கு. இந்த வேஷ்டி வெள்ளை வேஷ்டி. வெள்ளை வேஷ்டின்னும் சுக்லப்படகான்னு சொன்னேன். வேஷ்டி வெளுத்து இருக்கு. நான் போய் சுவாமி அந்த வெளுப்பை மட்டும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டேன். சுவாமி வெள்ளை வேஷ்டின்னு சொன்னேன். எனக்கு வேஷ்டி நீரே வச்சுக்கோ. இந்த வெள்ளை வர்ணம் இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுன்னு சொன்னோம். கொடுக்க முடியுமா? முடியாது. முதல்ல கேட்பாரானா வெள்ளையை பத்தி கொடுங்க கேட்பாரான். கேட்க போறதே கிடையாது. ஏன் சுவாமி பிரிக்க முடியாது? உடனே ஒருத்தர் சொன்னா சுவாமி இங்க கொண்டு வந்து விட்டா அது மாறிடு சொன்ன. அதெல்லாம் பண்ணப்படாது. இதுல இருந்து வெள்ளையை எடுக்கணும். இதுல இருந்து வெள்ளையை எடுக்கணும். எடுக்க முடியுமானா பிரிக்க முடியாது. இதுக்குதான் பிரிதக் சித்தம் அபிரிதக் சித்தம்னு பேர். நல்லா புரிஞ்சுங்க. பிரிதக் சித்தம் அபிரிதக் சித்தம்னு பேரு. பிரிதக் சித்தம்னா பிரித்து பார்க்கலாம். அபிரிதக் சித்தம்னா பிரித்து பார்க்க முடியாது. இப்ப தண்டி புருஷகான்னு சொன்னா கைத்தடி இருக்கக்கூடிய தாத்தா, அது பிரிதக் சித்தம், பிரித்து பார்க்கலாம். அபிரிதக் சித்தம்னா சுக்ல படகா வெள்ளை வேஷ்டி, அது பிரிக்க முடியும்னா பிரிச்சு பார்க்க முடியாது. அதே போல பெருமாள் இடத்துல இருந்து என்னது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இது பகவான்ட்டு பிரிக்க முடியும்னா பிரிக்கவே முடியாது. அது பகவானது ரெண்டும் ஒன்னா கலந்து இருக்கு. ரெண்டு ஒன்னா கலந்து இருக்கிறது ரெண்டு ஒன்னா கிடையாது. இப்ப நானும் சரீரமும் ஒன்னா, ஆனா விட்டு பிரிக்க முடியுமா? சுவாமி பிரிச்சாச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். இது சுக்ல படகா போல இந்த வேஷ்டி சுக்ல வெள்ளை வேஷ்டி பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அதே போல பகவானுக்கு பிருத்திவி பஞ்சபூதங்கள் பகவானுக்கு பிரிக்க முடியும்? பிரிக்கவே முடியாது. அவ்வளவு இரண்டரை கலந்து இருக்க பெருமாளோட. இது போல வெள்ளை துணி புரியத்துக்காக சில பேர்லாம் வெள்ளை துணி நெய்வா பாருங்க. இந்த காஞ்சிபுரம் பக்கம் போனேன்னா அங்க தறி நெய்வா. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுது. இன்னைக்கு எல்லாமே விஷயம்ல வந்து ஒரு எல்லாமே. அந்த காலத்துக்கு இதுக்குன்னு தனியா ஒருத்தர் இருந்தா அவெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இருக்கட்டும். இதுக்கு திருவேங்கடமுடியானுக்கு வஸ்திரமே அங்கிருந்தான் போயிட்டு இருந்தது முஞ்செல்லாம். இப்ப வர விஷயம் விட்டுருக்கும். இதுக்கு அப்படி இருக்கச்சே தறி நெய்யும் போது இப்படி கட்டை போறதுன்னு இப்படி பண்ணுவா. கட்டை இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும். உண்டா பாவுன்னு பேர். அதுக்கு உண்டை பாவுன்னு பேர். இந்த பக்கம் போகணும். இதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஓத புரோதங்கள்னு சொல்லுவா. அது போயிட்டு இருக்கணும். இப்படி ஓடும். இந்த ஒண்ணு இந்த ரெண்டும் சேர்ந்து நன்னா தேய்கிறது. தேஞ்சிச்சுன்னா அதுல ஒண்ணுதான் வெண்மை. அப்ப துணியில இருக்கிற வெண்மை இருக்கு இல்லையா, அந்த வெண்மையை பிரிச்சு கொடுன்னு சொன்னா பிரிச்சு கொடுக்க முடியுமா? நம்மால கொடுக்க முடியாது. அதே போல நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீராய், சுடர்கள் இரண்டாய், சிவனாய், அயனாம எல்லாமே இது இத்தனையும் பகவானுக்கு சரீராத்ம பாவனை இணைந்திருக்கிறபடியால் ஆழ்வார் என்ன சொன்னாரு? நீராய், நிலனாய், தீயாய் அப்படி நிர்வானாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா சேத்தனம் அச்சேதனம் அப்படின்னு நம்மளை போட்டு பகவான் கீழே இறக்கிடுவோம்னா சுவாமி சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் பகவானும் ஒண்ணுன்னு வச்சுன்னா அப்ப இவர் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் அவருக்கு வந்துடுறதுன்னு. இப்ப அச்சித்துக்கு இருக்கக்கூடிய தன்மையில ஆத்மாவுக்கு வந்துடுறத. இப்ப நாமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது அச்சித்துக்கு இதுக்கு ஞானமே கிடையாது. இந்த தன்மை ஆத்மாவுக்கு வந்துடுறத வரல. அதே போல பகவானுக்கு சரீரமா இருக்கு அந்த அச்சித்து, அந்த தன்மை பகவானுக்கு வந்துடுறதா? இல்லையே. உடனே ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது வேறு அது வேறுதான். வேறுன்றதுக்காக ரெண்டு ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப பிரிச்சு கொடுத்தா பிரிக்காது. அது பிரிக்க முடியாதது. அதான் அபிரதக் சித்த விசேஷன்னு பேரு. அபிரதக் சித்தம். அந்த அபிரதக் சித்த விசேஷணத்தால இதுதான் சரீராத்ம பாவம்னு பேரு. நாம சரீரம் இல்ல, சரீரம் ஆத்மா. இந்த சரீராத்மா பாவனை இணைந்து இருக்கிறபடியாலே ஆழ்வார்னு அர்த்தம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதனாலதான் அதோட நிக்கல பாருங்க. சிவனாய் அயனானாய்ன்னு சொன்னார் இல்லையா? அதே போல சிவன் தான் நீ, பிரம்மா தான் நீ அப்படின்றார் இல்லையா? முதல்ல பிருத்திவி தொடக்கமாக பஞ்சபூதங்கள் நீன்னு சொன்னார். இப்ப என்ன சிவனே நீ, பிரம்மாவை நீ என்ன சுவாமி? அங்க அச்சித்த சொன்னார், இங்க சித்தான இந்த தேவதை உயர்ந்த தேவதை. ரெண்டு பேரும் உயர்ந்த தேவதைகள் தான். அந்த உயர்ந்த தேவதையா இருக்கக்கூடிய பிரம்மாவும் சிவனும் நீயே அப்படின்னு சொல்ற. என்னன்னா இவனுக்கு எல்லாமே சரீரம்.
எல்லாமே சரீரம். பஞ்சபூதங்கள் எப்படி சரீரமோ அதே போல சிவனும் பிரம்மனும் பிரம்மாவும் சரீரம் என்று இந்த ரெண்டையும் புரிய வைக்கிறார். இந்த புரிய வைக்கிறதுக்காக தான் ஆழ்வார் நீராய் நிலனாய் தீயாய் கானாய் நெடுவானாய் சீரா சுடங்கிரண்டாய் சிவனாய் அயனாயினார். அந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சுக்கணும். என்ன சுவாமி இப்பவே நீங்க சொன்னதே பூர்த்தியா புரிஞ்சுதான்னு தெரியலன்னா இது ஒரு தடவை கேட்டா புரியாது, 40 தடவை கேட்டதான் புரியும். அப்பதான் அதுக்கு அந்த ஏன்னா இது வேதாந்த விசாரணை வந்துட்டாலே கொஞ்சம் சிரமமா தான். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திகி சாமானாதிகரண்யம். பல விசேஷணங்கள் ஓர் விசேஷத்தை சொன்னால் அதற்கு சாமானாதிகரண்யம் சரி. பல வெவ்வேறு பிரயோஜனங்கள் இருக்கக்கூடிய பல விசேஷணங்கள் ஓர் விசேஷத்தை சொன்னால் சாமானாதிகரண்யம். இப்ப வெவ்வேறு பிரயோஜனங்கள் வேறு. தண்ணிக்கு பிரயோஜனம் வேறு, நீரு காத்துக்கு பிரயோஜனம் வேறு, அக்னிக்கு பிரயோஜனம் வேறு, வாயுக்கு பிரயோஜனம் வேறு, ஆகாசத்துக்கு பிரயோஜனம் வேறு. ஆனா வெவ்வேறு பிரயோஜனங்கள் இருக்கக்கூடிய வெவ்வேறு விசேஷணங்கள் ஒரு பிரயோஜனம் என்ன சொல்றது? எல்லாம் பகவான சொல்றது. ஓர் விசேஷத்தை சொன்னால் அதுக்கு சாமானாதிகரணம். அந்த சாமானாதிகரண்யத்தாலே இது நமக்கு புரிய வைக்கிறார். அந்த அளவு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா துர்லபம் தானே. அதனால்தான் அர்த்தம் தெரிஞ்சு கொள்வது துர்லபம்னு இந்த மாதிரி திருப்பல்லான்ல சமம் இல்லை. இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம், அது விட்டுடுவோம் சுவாமி. அதுவே சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு வாசம் தான். இப்ப இவ்வளவு தூரம் இந்த அளவு சுத்தி சுத்தி அந்த ஃபார்முலா போடணும், அந்த ஃபார்முலா பார்த்து அதுக்கப்புறம் சரீராத்ம பாவம் வரணும், சாமானாதிகரண்யம் வரணும். இது நிறைய இருக்கு. சாமானாதிகரண்யம், வையதிகரணம், என்னென்னோ ஃபார்முலாலாம் இருக்கு. பின்னாடி வரைச்சு அங்க வரைச்சே சொல்றேன். இப்ப பயமுறுத்தல, யாரையும் ஒன்றும் பயமுறுத்தல, ஒன்றும் கட்டம் இல்லை, ஒன்றும் சிரமமே கிடையாது. நம்ம இதுல கொஞ்சம் சத்தையை வச்சுண்டு ஆச்சாரம் திருவிழா பத்தினா நல்லா வந்துடும். எந்த சிரமமும் கிடையாது. இப்ப இருக்கச்சது அப்படி இருக்கச்சது அப்படி அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியாதுன்னு. அதனால்தான் பெருமாளை சேர்த்து சாமநாதி சொன்னார் இல்லையா. ஏன் சாமானாதிகரணம் சொன்னோம்னா பகவானும் அச்சேதனமும் சேத்தனமும் அபிருதத் சித்தம் பிரித்து பார்க்க முடியாம இருக்கு இல்லையா. பிரிச்சுட்டா இல்லவே இல்லை, பிரிச்சுட்டா இருக்குமா? இல்லவே இல்லை. பகவானின் அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாது. இதை வச்சுண்டுதான் என்ன பண்ணிட்டா பிரம்மமும் ஜீவாத்மாவும் ஒண்ணு. சரி அப்படியே வச்சுப்போம். பிரம்மமும் ஜீவாத்மா இது விஷயம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு பிரியத்துக்காக பிரம்மமும் இப்ப அப்படின்னு வச்சுட்டா என்ன சுவாமின்னா வச்சுட்டா அப்ப எது உபதேசம் பண்ணும்? எல்லாம் ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டாவது இல்லைன்னா யாருக்கு சுவாமி கீதை உபதேசம் பண்ணுவார்? யாருக்கு 4000 தீபத்தம் உபதேசம்? யாருக்கு காலட்சேபம் பண்றான்? காலட்சேபம் பண்ணனால சொல்ற ஒருத்தர் இருக்கணும், கேட்கிற ஒருத்தர் இருக்கணும். மினிமம் 2 பேரா இருந்திருக்கணும். 2 பேரா இருந்து ஆகணும். அவரே சொல்லிட்டு அவரே கேட்பாரா? அப்ப 2 பேரா இருந்தாகணும்னா எப்படியும் ஒண்ணுதான் இல்லைன்னு நிரூபிறாங்க. ஆறுதணும் எதுவும் சொல்ல வந்தேன்னா அதான் 2 இதுக்கு அப்பிரதத் சித்த விசேஷனும் சாமானாதிகரண்யம்னு பேர். சரி பிரிச்சுட்டா என்ன சொல்ல? பிரிச்சுட்டா இல்லவே இல்லையா? இப்ப நம்ம சரீரம் ஆத்மா பிரிச்சுட்டேன். சுவாமி 4 பேர் அழகா பண்ணிட்டு வாங்கோ, அவரை கிளம்பியாச்சு அவரு சொல்லிட்டு போயிடாரனோ. அவ பிரிச்சா சத்தியே இல்லையனோ. இந்த கஷ்டப்பட்டு அர்த்தம் சொல்ல வேண்டிய சமம்லாம் திருப்பல்லாண்டுல இல்லை. அதைத்தான் இங்க சொல்ல வந்தேன். இவ்வளவு தூரம் சமம் இருக்கா நான் திருப்பல்லாண்டுல? இந்த சமங்கள் கிடையாது திருப்பல்லாண்டு. இது முதல் பெருமை. இது 2வது பெருமை சொன்னார். முதல் பெருமை என்ன சொன்னார்? இல்ல அவளுக்கெல்லாம் பெருமாளை சேவிச்ச உடனே தங்களுடைய சமுத்தியை கேட்டு இருப்பா. பெரியாழ்வார் பெருமாளை பார்த்து நீ நன்னா இருக்குன்னு சொல்வாரு, முதல் பெருமை. 2வது திருப்பல்லாண்டு லலிதமா இருக்கும், சுலபமா புரியும், மற்ற கிரந்தங்கள்லாம் சுலபமா புரியாது, வேதாந்த பிரக்கிரியில சொன்னபடியால கொஞ்சம் சமப்படும் சொன்னார். இப்ப 3வது பெருமை சொல்றார். 2 பெருமை பார்த்துட்டோம். 3வது பெருமை சொல்றார் மகா ஆச்சரியமா. இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். வியாக்கியானத்தை வாசிக்கிறேன், ஒரே நிமிஷம். நீராய் நீராய் என்று தொடங்கி சிவனாய் அயனானா என்று சேத்தன வாசி சப்தங்களோடு சாமானாதிகரிக்கையாலே சாமானாதிகரண்யனுக்கு நிபந்தனம் ஈஸ்வரனோடு சேத்தனம் உண்டான திதிக்தி பலஸ்திதி இல்லாமையாலே சம்பந்தம் என்று நிர்வகிக்க வேண்டும். எல்லாம் அடியன் சொன்னதெல்லாம் இதுல இருந்தா அடியனுக்கு ஒண்ணும் தெரியாது.
ஓப்பனாவே சொல்றேன், ஒண்ணுமே தெரியாது. இவர் பெரியவாச்சாரியர்களுக்கு கொடுத்தாரா அவர் திருப்பி கொடுத்தாரா சொல்லிட்டு இருக்கேன். அதனால முதல்ல சொல்லிட்டேன், அப்புறம் வாசிக்கிறேன். ஈஸ்வரனே சேத்தனா சேத்தனம் கொண்டான பிரதிஸ்திதி பலப்பிரதி இல்லாத சம்பந்தம் என்று நிர்வகிக்க வேண்டும். அருமையாதல் இல்லை இப்பிரபந்தத்துக்கு இன்னமும். இது வரைக்கும் இது பார்த்துட்டோம். இன்னமும் அடுத்து 3வது பெருமை சொல்றாரு. மகாபாரதம் போலே பெரும் பரப்பாய் இன்னது சொல்லிட்டு இன்றி நிர்ணயிக்க ஒண்ணாதாய் இருக்கும் குறையும் இன்றிக்கே பிரணவம் போல சப்தம் அத்தியல்பமாய் சகல வேதார்த்தம் அதுக்குள்ளே காண வேண்டி அது தெரியாதே தேட வேண்டி வரும் அந்த குறைவு இன்றிக்கே 12 பாட்டாய் ஐஸ்வர்ய கைவங்களை நீக்கி உத்தம புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்தை துக்கிரகமாக பிரதிபாதிக்கையாலே இதுக்கு நெடுவாசி உண்டு. இன்னமும் இப்பிரபந்தம் தன்னை அதிகரித்தவன் கையில் பரத்துவத்தை கைப்படுத்தவல்ல சக்தியை உடைப்பாதாகியாலே வந்த ஏற்றம் உண்டு. பரமாத்மனை சூழ்ந்திருந்தேற்ற பல்லாண்டு என்றே இதுக்கு பலம். இது வரைக்கும் பார்த்துக்கணும். இப்ப 3வது இது சொல்கிறார். மகாபாரதம் போலே 1.25 லட்சம் ஸ்லோகம். என்னைக்கு சுவாமி முடிக்கிறது? 1.25 லட்சம் ஸ்லோகம் எப்ப சேவிச்சு எப்ப முடிக்கிறது? அந்த ஸ்லோகம் தான். சரி சுவாமி, அந்த மாதிரி 1.25 லட்சம் ஸ்லோகம் வேண்டாம், அதுல ஒரு 10ஆ வகுத்துருங்க. 12,000 ஸ்லோகம் வச்சுக்கலாமா? 12,000 ஸ்லோகம் வச்சுக்கலாமா? அதுவும் ஒண்ணுமே இல்லை, 4,000 நம்ம சேவிக்கிறோமா? சேவா காலம் 4,000. அதுவா சுவாமி கோயில் திருவாவி சேவிக்கலாமான்ற? இந்த கோயில் திருவாவில ரெட்டபாசனம் வந்துடுத்து, அது சேவிக்கலாமான்ற அந்த அளவுக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கச்சே 12,000 ஸ்லோகம் இருக்குல்ல, அது பண்ண முடியுமானா? அதுவும் முடியாது சுவாமின்றோம். சரி, அதை 10ஆல வகுத்துனே வா. அப்ப 1.25 லட்சம் ஸ்லோகம்னா 1,25,000 ஸ்லோகங்கள். 1,25,000 ஸ்லோகத்தை 10ஆல வகுத்தா 12,500. 12,500 10ஆல வகுத்தா 1,250. 1,250 10ஆல வகுத்தா 125. 125 10ஆல வகுத்தா 12. 12 பாட்டாலேயே இருக்கு ஸ்ரீ திருப்பல்லாண்டு. அப்ப 1.25 லட்சம் ஸ்லோகமா இல்ல என்ன? அது இது இல்ல, இது எப்படி இருக்கு? ஒரு 12 பாட்டு. அப்ப நம்ம இன்னைக்குமே இப்பெல்லாம் இந்த ஒரு ஒரு குறிப்பு ஏதாவது சொல்லணும்னாலே இன்னைக்கு சில யூடியூப்ல நிறைய வந்துடுது. அவாவா என்னன்னோ யாரோ ஏதோ பேசிட்டு இருக்கா. அடையன கூட நிறைய பேச, அடையெல்லாம் இந்த மாதிரிலாம் பேச தெரியாது. சுவாமி 5 நிமிஷத்துல ஒரு விஷயத்த சொல்லுங்க, 10 நிமிஷத்துல ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, நீங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் காலக்ஷேப் பண்ற, அதுக்குதான் உங்களுக்கு யாருமே கூட்டமே வரதில்லைன்னா இருக்கட்டும், அது வேற விஷயம். அந்த விஷயத்துக்கு போகல. இருந்தா சொல்றேன், நீங்க 5 நிமிஷத்துல ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் இப்ப அந்த மாதிரி ஆயிடுத்து. 5 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு மனசு இல்லை இன்னைக்கு. அப்படி இருக்கச்சே 1.25 லட்சம் ஸ்லோகம் யார் சுவாமி கேட்ப? அதே 12 பாட்டா இருக்கு வச்சு கொடுங்க சுவாமி, அப்ப கொடுங்க. அப்ப 12 பாட்டா இருக்கு. இது கொஞ்சம் நன்னா இருக்கணும். 12 பாட்டா இருக்கு. இது ஒண்ணு. 2வது, மகாபாரதம் எத்தனையோ கதைகள். அம்பை, அம்பாலிகா, அம்பிகா, என்னென்ன உண்டு. அது மட்டும் இல்ல, கத்தியங்கத்தியமா நிறைய கதைகள். 1 2 இல்ல, எத்தனையோ கதைகள். அது ஒண்ணு கங்கோத்பத்தி பத்தி ரொம்ப ஓஹோன்னு பேசுறது. 1 2 இல்ல, கங்கோத்பத்தி, கங்கா காங்கை சம்பவாத் அசத்கீர்த்தனை பண்ண எச்சில் வாயுன்னு. அப்படின்னா கங்கா காங்கை சம்பவாத் இதெல்லாம் மகாபாரதம். கிருஷ்ண கதையை சொல்லணும், மகாபாரதம். அதை விட்டுட்டு என்னன்னு பேசிட்டு இருக்காரு. கடோத்கஜன் யாருன்னு தெரியாது. அந்த கடோத்கஜன் பத்தி 400 ஸ்லோகங்கள் சொல்லும். யாருக்கு சுவாமி வேணும்? இதெல்லாம் தேவையா தேவையில்லையா? நான் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கலையா? அப்ப இவ்வளவு தூரம் சொல்றச்சே நமக்கு ஏதாவது புரியறதுன்னா ஒண்ணும் புரியறது இல்லையே. அதனால இந்த பெரிய சல்லடை எடுத்து சல்லிக்கணும். 1.25 லட்சம் ஸ்லோகத்தை சல்லிக்கணும். சல்லிச்சாச்சுன்னு என்ன சுவாமி கிடைக்கும்? 1.25 சல்லிச்சா அது இன்னதுன்னு புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி ஒரு புஸ்தகத்தை கொடுத்து இதுல சாராம்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கு, 10 வரியில இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோன்னா புத்தகத்தை கீழே வச்சுட்டு கையை கூப்பிட்டு போயிட்டே இருப்பான். சாமி அந்த 10 வரியை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போங்கன்னு. இன்னைக்கு அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. அப்படி இருக்கச்சது 1.25 லட்சம் ஸ்லோகத்தை யார் படிப்பா? ஆனா இது எப்படி இருக்கு? 12 ஸ்லோகங்கள், 12 பாசுரங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, இப்ப இதுக்கு எதிர்த்தட்டா பேசுவோம். எதிர்த்தட்டான்னா ரொம்ப சுருக்கமா இருக்கு சுவாமி, ரொம்ப சுருக்கமா இருக்கு. அந்த மாதிரில இல்ல, இது ரொம்ப விபுலமா இருக்கு. ஆனா ரொம்ப சுருக்கமா இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா என்ன சுவாமி, என்ன சுவாமி சுருக்கமானா? ஆமா, திருமந்திரம் அப்படிதான் சுருக்கம். ஓம் நமகா நாராயணாய அஷ்டாட்சரி 8 எழுத்து. 8 எழுத்துக்குள்ள எல்லா வேதங்களும் அதுக்குள்ள. அதுவும் 8 எழுத்துக்குள்ள ஓம்காரம். ஓம்கார பிரபவா வேதாக. அந்த ஓம்காரத்துக்குள்ள சகல சாஸ்திரமும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவா.
அப்ப ரொம்ப சுருக்கியாச்சுனாலே அது மட்டும் இல்ல, அந்த ஓம்காரத்துக்கு நிறைய கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், அஷ்டாதச ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய 18 ரகசிய கிரந்தங்கள் சுவாமி பிரலோகாச்சாரியன் நிரூபித்திருக்கார். எல்லாமே திருமந்திரந்தோயம் தர்ம ஸ்லோகத்துக்கு தான், ரகசிய கிரந்தங்கள் தான். இருந்தாலும் என்னைக்கு தெரிஞ்சுக்கிறது? புரியுமானா புரியாத, ரொம்ப சுருக்கிட்டாலும் புரியாது. அந்த சுருக்க தனி பிரணவம், தனித்வயம், தனிச்சரமம், அபமூச்சுப்படி, யாதிருச்சிக்கப்படி, இது எத்தனையோ கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. பண்ணியிருந்தா கூட புரியறதான்னா புரியலையா, ரொம்ப சுருக்கிட்டாலும் நமக்கு புரியறதுக்கு சிரமமா இருக்கு. அப்ப ரொம்ப விரிவா போனாலும் நமக்கு புரியல. 1.25 லட்சம் ஸ்லோகம் சுவாமி. என்ன சுவாமி குறைச்சலா கொடுத்தாலும் புரியலன்னு சொல்றேன், அதிகமா கொடுத்தாலும் முடியல. இப்ப உத்தினூண்டு சாதத்தை கொடுத்தா பசி ஆறிக்குங்கன்னார், இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. அப்படியா, ஒரு அண்டா கொண்டு குடிச்சுட்டா, சாப்பிடுங்க. சாப்பிட முடியுமா? இத்தினூண்டு கொடுத்தாலும் போராது. அதே ஒரு அண்டா அளவு கொண்டு கொடுத்தாச்சுன்னு சாப்பிட முடியாது. அப்ப என்ன சொல்ல, எனக்கு எவ்வளவு தேவையோ அது கொடுக்கணுமானோ அந்த தேவை அளவு கொடுத்தது தான் திருப்பல்லாண்டு 12 பாட்டு. அப்ப 1.25 லட்சம் ஸ்லோகமா இல்ல, இந்த மாதிரி இல்லாம 12 பாட்டா கொடுத்திருக்காருனோ, அப்ப அதி விஸ்திரமாவும் இல்ல, அதி சங்கிரகமாவும் இல்ல. அதி விஸ்திரகம்னா 1.25 லட்சம் ஸ்லோகம், அதி சங்கிரகம்னா என்னது? பிரணவம், ஓம்காரம். ஓம்கார பிரபவா வேதான்னா அந்த ஓம்காரத்துக்குள்ள சகல அர்த்தங்களும் இருக்கு. அப்படி பிரிச்சு 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 நன்னா தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே குழம்பிண்டே இருக்கும். எத்தனை தான் தலையே வலிக்கிறது சுவாமின்னு. அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். திருமந்திரத்தை சமப்பட்டு தெரிஞ்சு வேண்டியிருக்கு. அதெல்லாம் திருக்குறளை சொல்லுவா. திருக்குறள் என்ன சொல்லுன்னா, கடுகை தொலைத்து 7 கடலை புகுத்தினார் போலன்னு திருக்குறளுக்கு சொல்லுவா. ஒரு கடுகு இருக்கணும், கடுகு, அது பெரிய கடுகு, சிறிய கடுகு இருக்கு. பெரிய கடுகை வச்சுக்கோங்க. அந்த கடுகுக்குள்ள 7 கடலை புகுத்தினா, சுவாமி கடலை பார்த்தாலே கடல் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரியல. அந்த கடுகுக்குள்ள 7 கடல் இருக்கான். என்ன சுவாமி புரியப்படுது? ஒன்னும் புரிய போறது இல்லையா? அது புரியாததுக்கு வரி இல்லையா? அதனால பணவம் போல அதிசங்கிரகமாம் இல்லாமல், மகாபாரதம் போல அதி விஸ்திரமாக இல்லாமல், நீளமாவும் இல்லாம, ரொம்ப சுருக்கமாவும் இல்லை, ரொம்ப நீளமாவும் இல்லை. அப்ப இந்தந்த இடத்துக்கு எப்படி அர்த்தத்தை தேடுவதுன்னு குறையும் இன்றைக்கே 12 பாட்டாய் அனுகிரகித்தார். 12 பாட்டை அனுகிரகித்தார். சரி, இந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்கு? நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க தெரியுமா? 4000த்துக்கு இது சங்கிரகம்னு சொன்னேன். அப்ப இந்த பாட்டுல என்ன இருக்கு? பரமாத்மா அனுபவத்தை பூர்ணமா சொல்லிக்கிறார். ஐஸ்வர்ய அனுபவம் தாழ்ந்தது, கைவல்ய அனுபவம் தாழ்ந்தது, பரமாத்மா அனுபவமே உயர்ந்தது. அப்படின்னா ஐஸ்வர்யம்னா நம் கண்ணாலே பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் ஐஸ்வர்ய அனுபவம். ஐஸ்வர்ய அனுபவம்னா பணம் காசுன்னு நினைக்கிறோம், அது கிடையாது. அது இல்லைன்னு சொல்ற, அதுவும் உண்டு. ஐஸ்வர்ய அனுபவம்னா பணக்காரதான் அனுபவிக்கணும் சுவாமி, நாங்கெல்லாம் ஏழைகள், எங்களுக்கெல்லாம் ஏன் சுவாமி ஐஸ்வர்யனா? ஐஸ்வர்யம்னா பணம் காசு கிடையாது. கண்ணால அனுபவிப்பது, காதால் அனுபவிப்பது, வாயால் அனுபவிப்பது, மூக்கால் அனுபவிப்பது, கையால தொட்டு அனுபவிப்பது, காலால நடந்து அனுபவிப்பது, இதெல்லாம் ஐஸ்வர்ய அனுபவம் தான். இதுக்கெல்லாம் பணம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே கைவல்ய அனுபவம், இந்த இதுல கைவல்யத்தை பத்தி நிறைய சொல்றேன். ஆனா இன்னைக்கு யாரும் கைவல்யார்த்தி இருக்கிற மாதிரி தெரியல. பெரிய விசாரம் கைவல்யார்த்தி விசாரம். ஆனா அது வரத்துக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் 2-3 மாசம் ஆகும் அந்த கைவல்ய விசாரம். அந்த கைவல்ய விசாரம் அப்படின்னா, கைவல்யனா தன் ஆத்மாவை தானே அனுபவிக்கிறது. இந்த ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அனுபவிக்கிறனா அந்த அனுபவம் தாழ்ந்தது. இது ரெண்டுமே எதை வைத்துக்கொண்டு? ஆத்மா வைத்துக் கொண்டுதான். ஐஸ்வர்ய அனுபவம் சரீரத்தை வச்சுண்டு, சரீரம் தாழ்ந்துன்னு சொல்லிட்டு ஆத்மாவை அனுபவிக்கிறேன்னா அதுவும் தாழ்ந்ததுதான். அப்ப எது உயர்ந்தது? பகவத் அன்பு உயர்ந்தது அப்படின்னு. ஆக மகாபாரதத்தை தெரிஞ்சு கொள்வது என்பது புரியவே புரியாது. ஆனா திருப்பல்லாண்டு தெரிஞ்சு கொள்ளணும்னா நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஐஸ்வர்யம் தியாஜ்யம், கைவல்யம் தியாஜ்யம், பகவத் அனுபவமே உயர்ந்த புருஷார்த்தம். அதுலயும் என்னது? கைங்கரியம் தான் புருஷார்த்தம் என்று இப்ப கடைசியா 4வது சொல்ல போறார். இது 3 பார்த்துட்டோம். 4வதுனா இந்த பிரபஞ்சத்துக்கு வைபவம் என்ன தெரியுமா? எக்ஸலண்டா எடுத்திருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன வைபவம்? யாரெல்லாம் இதை சொல்றாலோ என்ன பாருங்க, இந்த பிரபந்தத்தை யாரெல்லாம் சொல்றாலோ அவர்கள் கையில பெருமாள் கிடைச்சிடறானோ. அப்படியா சுவாமி? ஆமா, இந்த பிரபந்தத்தை யார் சொல்றாலோ
அவ கையில பெருமாள் கிடைச்சிடறான். அப்படின்னா ரசகூலிகைன்னு கேள்விப்பட்டிருக்கல, அந்த காலத்துல உண்டு. ரசகுலிகை கையில வச்சிருந்தா அது எதை தொட்டாலும் தங்கமா மாறிடும். இந்த ரசகுலிகை இது திருப்பாவள வியாக்கியானம் கூட உண்டு. கண்ணன் தான் ரசகுலிகை. அந்த கண்ணன் ரசகுலிகை என்று ரசகுலிகை கையில கிடைச்சிருந்தா எதை தொட்டாலும் நமக்கு என்ன, அவ்வளவுதான், ஆனந்தம் 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 தான். அதே போலக இந்த திருப்பல்லாண்டு பிரபந்தத்தை யார் சொல்றாளோ அவ கையில ரசகுலிகை வந்துருமா. அந்த ரசகுலிகை எதுக்கு தங்கமா மாறிடுதனோ, தங்கமா மாறுறதுன்னா என்ன சுவாமி, என் வீட்டு வாசல்ல எல்லாம் வந்துருவா, ஆத்து வாசல்ல எல்லாம் வந்து காத்துருப்பா, சுவாமி நீங்க எத்தையோ ரசகுலிகை வச்சுருக்காலுமே, இதை தொட்டா தங்கமா மாறுறது தானே, இதை தொடுங்கோ, என்ன தொடுங்கோ, நானே தங்கமா போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கூட்டம் அதிகமா போயிடும். ஆனா சிலதுனா இந்த வெள்ளித்தகடை கொடுத்து தங்க பித்தலாட்டம் சொல்றா இல்லையா, பித்தலாட்டம் கேள்விப்பட்டுக்கல, பித்தலாட்டம் பித்தளையே ஆட்டகமா மாத்திரதான் பித்தலாட்டம். பித்தலாட்டம்னா எத்தையோ நினைக்க வேண்டாம், பித்தலாட்டம் மண்டையிலேன்னுவா. பித்தளைய ஆட்டகமா மாத்துறது, பித்தளை ஆட்டகம்னா தங்கம், அதை தங்கமா மாத்துறது. அது மாத்தினதுக்கு அப்புறம் அது 2 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அது கொண்டு போறதுக்குள்ள ஓ பரவாயில்ல சுவாமி, பித்தளையா இருந்தது தங்கமா மாத்திட்டார், இப்ப நன்னா இருக்குன்னு பார்த்தா ஆத்துக்கு வந்தவனே அது பித்தளையா இருந்தா கூட பரவாயில்ல, தகரமா ஆயிடும். ஏற்கனவே பித்தளையாது இருந்தது, இப்ப என்ன தகரமா போயிடுறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தனா, அப்ப ரசவாதி இந்த திருப்பல்லாண்டு யார் சொல்றதோ அவளுக்கு கையில ரசவாதி ஆழ்வார் தெரிவிக்கிறார். நான் திருப்பல்லாண்டு தான் ரசகுலிகை. அந்த ரசகுலிகை கையில வச்சிருந்தா எதை தொட்டாலும் பரமாத்மா கைக்கு வந்துடுறாராம். இதான் ரொம்ப முக்கியம். திருப்பல்லாண்டு இந்த 12 பாசுரத்தை சேவிச்சா சேவிக்கிறவர்களுக்கு அவ கையில ரசகுலிகை வந்துடுறது. ரசகுலிகைன்னா பரமாத்மா. அந்த பரமாத்மா வந்தாச்சு, எதை தொட்டாலும் பரமாத்மா வந்துடுறான். இந்த பாட்டை பாடினவருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், பரமாத்மா வசப்படுகிறான், அவ சொல்படி கேட்கிறானா. என்ன சொல்படினா, இவ சொல்லிட்டு இருக்கா, அவ சொன்ன பெரியாவ சொல்படி தானே கேட்டு இருந்தார். அதே போல இந்த திருப்பல்லாண்டு 12 பாட்டு அததான் முதல்ல அதை வச்சிருக்கா. யார் சொல்றாளோ அவளுக்கு என்ன கேட்டா பரமாத்மா வசப்படுறானா. என்ன கைங்கரியம் ஏ ஜீவாத்மாவை என்ன கைங்கரியம் பண்ண சொல்லு, நான் பண்றேன் வசனா. அந்த அளவுக்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார். உண்டா சுவாமி 12ஆம் பாட்டு, பல்லாண்டென்ற பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லுபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்புரைப்பா நமோ நாராயணாய வென்று பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேற்ற பல்லாண்டே. இந்த பல்லாண்டு 12 பாட்டை யார் நம்பிக்கையோடு சேவிக்கிறார்களோ அவர் சீவைகுண்டத்தை அடைந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவன் சூழ்ந்திருந்தேற்ற பல்லாண்டே அப்படின்னு பல பாசனம் தெரிவிக்கிறார். அப்ப அங்க சூழ்ந்திருந்தேற்ற பல்லாண்டு பெருமாள் கைக்கு வந்த மாதிரி தானே. இந்த 12 பாட்டு ஏன் சொன்னா பெருமாள் கைக்கு வந்துடும் சொல்லிட்டேன்னு, எங்க சுவாமி வந்தாருன்னா 12 பாட்டை சொல்ற ஆளுக்கு எங்க இருக்கு, சீவைகுண்டத்துல போய் அந்த பல்லாண்டு சேவிக்கிறார். சீவைகுண்டத்துல போகணும்னால பெருமாள் கைக்கு வந்தாதான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அவர் நம் வசத்துக்கு வந்தா போக முடியும் இல்லையா. அப்ப பெருமாள் கைக்கு வந்தாலும் அப்ப இதுக்கு பலம் என்னன்னா பரமாத்மாவை சூழ்ந்திருந்து ஏத்தலாம், பரமாத்மாவை சூழ்ந்திருந்து ஏத்தலாம். திருப்பல்லாண்ட பத்தி ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்லுவார். ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா, ஆழ்வார் பாடின கடைசி பாத்திர பலஸ்ருதி, அத பலஸ்ருதியை பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இங்க நீங்க திருப்பல்லாண்டு சேவிச்சேன்னு வச்சுக்கோ, அங்க போய் நீங்க திருப்பல்லாண்டு சேவிக்கலாம். சுவாமி இவ்வளவுதானா, நான் என்னமோ அங்க ஆனந்தமா இருக்கலாம், ஏதோ நல்லா நாட்டிய கச்சேரிலாம் பார்க்கலாம், அதெல்லாம் சொர்க்கத்துல, இங்க கிடையாது. நாட்டிய கச்சேரிலாம் பார்க்கலாம், அப்படி உட்காந்து சாஞ்சுண்டு அப்படி இப்படி ஈச்ச சார் அப்படி உட்காந்து இப்படி ஆட்டிட்டு இன்னும் பண்ணலான்னு, அதெல்லாம் அங்க. இங்க என்னன்னா அங்க போய் பல்லாண்டு சேவிக்கலாம் அப்படின்னு. கடைசியில் இவ்வளவுதானா சுவாமினா, நம்ம சம்பிரதாயத்துல 25 வருஷம் காலட்சேபம் பண்ணுங்கோ, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளலாம், இங்க என்ன கைங்கரியம் பண்ணணுமோ அங்க போய் அதே கைங்கரியம் பண்ணலாம். என்ன பண்ணிக்கோ, 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் காலட்சேபம் பண்ணாலும் என்ன சுவாமி கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா இங்க என்ன கைங்கரியம் பண்ணமோ இதே கைங்கரிக்கு அங்க போய் பண்ணலாம். சரி சுவாமி, அதுக்குத்தானா சுவாமி இவ்வளவு பாடு, என்ன சுவாமி இது என்னவோ நினைச்சிட்டு, அங்க போனாலும் வேற ஏதோ கிடைக்க போறதுன்னு நீங்க நினைக்காதீங்க, நினைக்கலாமா, கிடைக்கும்.
அப்ப இங்கே பல்லாண்டு பாடினா அங்கே போய் பன்னாண்டுன்னா அது என்ன சுவாமி? இங்க கிடைக்கிறது கிடைக்கிறது, ஆனா இங்க கிடைக்கிறதுக்கு அங்க கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. இங்க கிடைக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம 1.5 மணி நேரம் காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கோம், பல்லாண்டு பாடுற மாதிரிதான், எந்த சந்தேகமும் இல்லை. இது பகவான் ஆனந்தமா உட்கார்ந்து கேட்டு என்னைக்குமே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. எங்க சுவாமி சொல்லுவார், யாரும் வரலன்னா விட பரவாயில்லடா நீ சொல்லுன்னு. என்ன சுவாமினா பகவான் கேட்கிறான்னு, அவன் அந்தரியாமையா இருந்துட்டு அவன் கேட்டு இருக்கான், அவன் கேட்கிறான். அவனுக்கு பாகவதத்துல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அது சொன்னா 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 என்னன்னா அவன் கேட்டு இருக்கான், ஆனந்தமா கேட்கறான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அவன் கேட்கறான்னு சொல்ற இல்லையா? இப்ப இப்ப நம்ம இப்ப வந்திருக்கா வந்துடா ரெண்டு பேர் விஷயம். இப்ப வந்து கேட்டு இருக்கானோ, இப்ப கேட்டு இருக்கான 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் என்ன சுவாமி, அடியே எங்கேயும் போறோம், அவ காரியம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அதுக்கப்புறம் பல்லாண்டு இருக்கான்னா இல்லையே, பல்லாண்டே இல்லையே. ஆனா இந்த தடங்கள் இல்லாத ஒரு நிலை சீவை கொடுத்து, தடங்களே கிடையாது. சதா பசந்தி சூரையகா, எப்பொழுதும் பகவதன், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதொரும் அப்பொழுது கப்பொழுது ஆறாவது. சாமி சாமி பசிக்காதா, தாகம் எடுக்காதா, தூக்கம் வராதானா? ஒண்ணுமே கிடையாது. இங்க 12:30 மணி ஆயிடுச்சுன்னா ஏதோ கபகபான்னு நின்று இருக்கு, வயிறு சாப்பிடணுமேன்னு தோன்றுது. அங்க முதல்ல நேரமே கிடையாது. நகால தத்ரவை பிரபு, நேரம் கிடையாது. அபகதவாத்மா விஜரகா விமுர்த்துகு விசோகா விசிகிஸ்தகா அபிபாசகா சத்தியகாமகா சத்திய சங்கல்பகான்னு அங்க எதுவுமே கிடையாது. உனக்கு தாகம் கிடையாது, பசி கிடையாது. எடுத்த காரியத்தை பண்ணக்கூடிய சங்கல்ப சக்தி உனக்கு இருக்கு. இன்னைக்கு இதை பண்ணணும்னா பண்ணி முடிச்சிடுற. இன்னைக்குன்றது கிடையாது அங்க, அதான் பெரிய விஷயம். இன்னைக்கு நான் இப்ப பண்ணணும்னா படிச்சிடும், இப்ப நாளைக்கு கிடையாது, எதுவுமே இல்லையே. அப்ப இந்த தரங்களே இல்லாத பல்லாண்டு அங்க பண்ணலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்ட வாழ்க்கை அங்க வரலாம். அதற்குத்தான் நம்ம ஆழ்வார் வழிகாட்டுறார். ஆச்சரியமான திருவருத்தத கடைசி பாசனம், ஈனச் சொல்லாயினமாக எரிதிரை வையம் முற்றும் ஏனத்துருவாய் இடந்தபிரான் இரும் கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்வதிலே. வராத பெருமாடைய திருவடியை பத்துங்கோ, இந்த சம்சாரம் என்ற சேட்டுல கால் வைக்காமலேயே வாழ்ந்துள்ளான்றார். இந்த சம்சாரம் மாயவன் சேற்றல்லல், இது ஒரு சேரு, சம்சாரம் சேரு. ஆனா அம்சப்பறவை இருக்கே, அது சேத்துல நடந்தாலும் அந்த சேரு அந்த காலில் பட்டாது. அது அழகமா அதுதான் அண்ணன் அடைன்ற பாருங்க, அந்த மாதிரி நடந்து அந்த பேர் நடந்து போயிடுவா. பூர்வாச்சாரங்களும் அப்படிதான் இருந்தா, ஆழ்வாரும் அப்படிதான் இருக்கு இல்லையா? இந்த சம்சாரம் சேர்ந்து கால் வைக்காம வாழ்ந்துடலாம் இல்லையா? அப்ப பூலோகத்திலேயே தேவர்களாக இருந்து வாழ்ந்து காட்டுவோம் நாம், அந்த நிலைக்கு வந்திருக்கோம். அப்ப இங்கு திருப்பல்லாண்டு பானா அங்க போய் திருப்பல்லாண்டு பாடலாம். சரி சுவாமி, இங்க நீ இன்னும் சொன்னல இங்க என்ன கைங்கரியம் பண்ணா அங்க என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா, இங்க சில பேர் என்ன பண்ணுவா, பெருமாளுக்கு கல்யாண சுதந்திரத்துக்கேன் அதுக்குன்னு சில சுவாமிலாம் இருக்கா, ஆண்டாள் கோஷ்ல நிறைய பேர் இருக்கா. அவெல்லாம் நான் ஊஞ்சல் பாட்டுலாம் பாடுவா, ஊஞ்சல் பாடலாம் அதுக்குன்னு போய் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பா, நிறைய கத்துட்டு இருக்கா. என்ன ரொம்ப நல்லது, நல்ல விஷயம் அதெல்லாம். அந்த மாதிரி கேட்கணுமே. எதுக்கு சொன்னா, ஆண்ட பகவான் கானப்பிரியன், கானப்பிரியன். அவனுக்கு சங்கீதம்னா அத்தனை பிரியம், அத்தனை பிரியம். நல்லா கேட்டுட்டு இருக்கான். சரி இங்க இந்த மாதிரி பாடியா சுவாமி, அங்க போய் எனக்கு என்ன சுவாமி கைங்கரியம் கிடைக்குன்னா அங்க போய் ஆனந்தமா பாடலாம். அங்க ஊஞ்சல் இருக்குமா சுவாமி, என்ன வேணா உண்டு. அப்ப இங்க ஊஞ்சல் பாட்டு பாடினா அங்க போய் ஊஞ்சல் சிவகிட்ட போன ஊஞ்சல் பாட்டு பாடலாம். சரி சுவாமி, இங்க உபன்யாசம் பண்ணியிருந்தா இருக்கேன், பண்றவாள்லாம் இருக்கல, அங்க போய் அங்க போய் உபன்யாசம் பண்ணலாம். பண்ணலாம் சுவாமி, உபன்யாசம் பண்ணலாம் சுவாமி, நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் உபன்யாசம், அங்க போய் கேட்கலாம். பண்ணா கேட்கறதுக்கு ஆள் இருக்கமானோ, அங்க போய் உபன்யாசம் கேட்கலாம். அவ்வளவுதானா சுவாமி? அவ்வளவுதான் இல்ல, அதுதான் ஆனந்தம், அதுதான் ஆனந்தம். இங்க என்ன கைங்கரியமோ இதே கைங்கரியத்தை அங்க கொடுக்கணும். ஆனா தடங்கள் இல்லாம, தடங்கள் ஆனந்தமா இருக்கும். எப்படி நமக்கு ஆனந்தமா கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கு, அடியன்னு சொல்றதுனால ஆழ்வாடிய ஸ்ரீசக்தி பகவானுடைய அந்த திருமுகமண்டலம் முகில் வழியில அந்த ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தம் அங்க இருக்கு, கிடைக்க போறது. அங்க போனா உபன்யாசம் பண்ணலாம், அங்க போனா ஏன்னா சொல்றதுக்கு ஒருத்தர் தான் கேட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கமானோ, அதான் தெரியாது. ஏன் வள்ளுவரே தெரிவிக்கிறார், செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. செல்வத்துல என்ன சொல்லுகிற செல்வத்தை பற்றி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு.
அப்ப இப்ப சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னைக்குமே சொல்றதை காட்டிலும் கேட்கறதுதான் ரொம்ப ஆனந்தம். சொல்றதுக்குள்ள 1000 நிர்பந்தம் வந்துடும். இதை சொல்லுவோமா அதை சொல்லுவோமா, 4 பார்த்துட்டு வந்திருப்பார், 2 தான் ஞாபகம் வரும், 1 கூட ஞாபகம் இருக்காது சில நேரத்துல. என்ன சுவாமி இப்படி தலையை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சொல்றதுக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்கு. இதை சொல்லுவோமா அதை சொல்லுவோமா, ஓ 1/2 மணி நேரம் தானே நேரம் கொடுத்துருக்கா, அதனால என்ன பண்றது, இப்ப இன்னைக்கு இந்த பாட்டு இந்த வரைக்கும் முடிக்கலாம்னு பார்த்தோமே, இப்பயே ஆயிடுத்து, 1 மணி நேரம் மேல ஆயிடுத்து, என்ன பண்றது. அப்ப இந்த நிர்பந்தம் வரும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுறது. சொல்றதுக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்கு, கேட்கறதுக்கு காது திறந்தே இருக்கு. கெய்யும் கிரிசைகள் கேளீரோ ஆண்டாள் தெரிவிக்கிறார் இல்லையா, சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப கேட்கறதுல இருக்கக்கூடிய இன்பம் சொல்றதுல கிடையாது. அப்ப அங்க போய் நன்னா கேட்கலாம், அங்க போய் நன்னா கேட்கலாம். அப்ப அதுல கேட்கறது அமைச்சது இங்க பூத்து கொடுத்தா அங்க போய் பூத்து கொடுக்கலாம். இங்க புஷ்பம் எல்லாம் கட்டிட்டு இருக்கா இல்லையா சில பேர்லாம், ஆமா சுவாமி நாங்கெல்லாம் பாட்டு பாட்டுன்னு சொன்னோம், புஷ்பம் கொடுக்குறவா பூ கைங்கரியம் பண்றவா அங்க போய் பண்ணலாம். சரி சுவாமி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சுவாமி, எங்களுக்கு எந்த படிப்பறிவும் கிடையாது, ஞான சொன்னியும் ஏதோ சன்னதியை பெருக்கின்னு இருக்கோம், கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவிடை கடையலாமே அப்படின்னு இதெல்லாம் பெருக்கின்னு இருக்குமோனோ, அங்க போய் அங்கெல்லாம் பண்ண முடியும். அங்க போய் சன்னதி அவருடைய சன்னதி மெழுகலாம், கோலம் போடலாம், மெழுகலாம், எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அங்க போய் கோலம் போட எல்லாம் இந்த கைகிறே பண்ணலாம். இங்க கோலம்லாம் உண்டா சுவாமி, அப்ப கார்த்தால அதெல்லாம் தண்ணி தெளிக்கிறதுலாம் உண்டுனா, கார்த்தாலே இல்லையே, எப்போ ஒரே நிலை தானே. ஆனா அடுத்தது உண்டு, இதன் அங்கேயும் எல்லாம் பெற்று விடலையா. அப்ப இதுக்கு என்ன என்ன விஷயம்னா, இங்க என்ன கைங்கரியமோ இதே கைங்கரியம் உண்டு, இதே கைங்கரியம் உண்டுன்னா அப்பனா என்ன, இவாளுக்கு இதுதான் தெரியும். இப்ப இந்த ஊர்ல இருக்கு, இந்த ஊர்ல சில பேர் தீர்த்த கைங்கரியம் பண்றா, சில பேர் தலிகை கைங்கரியம் பண்றா, சில பேர் உபன்யாச கைங்கரியம் பண்றா, சில பேர் உபன்யாசம் கேட்கற கைங்கரியம், கேட்கறத விட கைங்கரியம் தான். கேட்கறது கைங்கரியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, கேட்கறதும் கைங்கரியம் தான். அதுக்கு மேல சில பேர் திருவாராதனை பண்றா, சில பேர் தலிகை பண்றா. சுவாமி இதெல்லாம் அங்க போனா எனக்கு இதெல்லாம் தெரியாது சுவாமி, எனக்கு தலிகை பண்ண மட்டும் தான் தெரியும், காலட்சேபம் கேட்கறதுன்னு தெரியாது, சொல்றதுக்கும் தெரியாது, சேவா காலம் பண்ணவும் தெரியாது. அப்ப நான் அங்க போய் என்ன சுவாமி கைங்கரியம்னா தலிகை பண்ணலாம். தலிகை அங்க உண்டா சுவாமின்னு கேட்டுறாதீங்க, உண்டு, எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு. சரி சுவாமி அப்ப அங்க போய் இது மட்டும்தான் பண்ண முடியுமானா எல்லாமே பண்ணலாம். அதுக்குதான் அஷ்டவித கல்யாண குணங்கள் வந்துடுறது. நீ எதை தேர்ந்தெடுக்க உன்னுடைய விருப்பம் தாங்க, எத்த வேணா பண்ணலாம், எது வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அது மட்டும் இல்ல, ஒரே கைங்கரியம் இல்ல. இப்ப காலேஜ் கேட்டுட்டு இருக்கேன், கேட்டுட்டே இருக்கச்சு நீங்க ஸ்ரீரங்கத்துல திருமஞ்சன் ஆயின்றுக்கு தீர்த்தம் போறல, தீர்த்தம் கொண்டு வரணும்னு ஒரு சுவாமி சொல்லிட்டு இருக்கார். ஓ தீர்த்தம் இல்லையே, அன்னைக்கு யாருமே பரிச்சாரகமா இல்லையே, என்ன பண்றதுன்னா உடனே நீங்க இன்னொரு சரீரத்தை எடுத்து நாங்க போயிடலாம் ஸ்ரீரங்கத்துக்கு, இங்க இல்ல சிவகங்கத்துல. அப்ப ஒரே ஆத்மா எத்தனை சரீரம் வேணா எடுக்கணும், எத்தனை கைங்கரியம் வேணா பண்ணும். இங்க சொல்றா பாருங்க, நாடகத்துல சொன்ன டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன், இதெல்லாம் உண்மையில அங்கதான் நடக்கிறது, இங்கெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் பொய் எல்லாமே, அங்கதான் உண்மையா நடக்கிறது இல்லை. எதுவும் சொல்லுவதுன்னா அத்தருக்கு உண்டான அத்தனை இருக்கு இல்லையா. அப்ப அங்கேயும் பெற்றுக் கொடுக்கும் திருப்பல்லாண்டு. அப்ப அதுதான் பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏற்றுவார் பல்லாண்டுன்னு தெரிவித்தார். ஆக இதுவரைக்கும் எத்தனை வித்தியாசம் பார்த்திருக்கோம், பெரிய ஆழ்வார்க்கும் மற்ற ஆழ்வார்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தோம், திருப்பல்லாண்டுக்கும் மற்ற பிரபந்தத்துக்கும் இருக்கக்கூடிய ஏற்றம், திருப்பல்லாண்டுக்குண்டான ஏற்றத்தை பார்த்தோம். அதுக்கு மேல இனி சுருக்கமா திருப்பல்லாண்டு எப்படி பறந்தது, நாளைக்கு கிடுகிடுன்னு போயிட்டு தான் இருக்கேன், ஏன்னா இனிமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வரப்போறது. திருப்பல்லாண்டு எப்படி பறந்தது அதை பார்க்கிறார். இப்ப பார்ப்போம், வியாக்கியானத்தை வாசிப்போம். அதாவது ஒரே விஷயம், சூழ்ந்திருந்த பிரபந்தம் அவதரித்தபடி எண்ணில் ஸ்ரீ வல்லப தேவன், இதுல நம்ம மறுபடியும் பார்த்துட்டோம், ஆனா சுருக்கமா பார்த்துருக்கோம், இப்பவும் சுருக்கமா தான் பார்க்க போறோம். ஸ்ரீ ஏன்னா பெரியவாச்சான்ல வியாக்கியானத்தை எழுதியிருக்காருன்னா அதை படிச்சுட்டு அவ சொன்னதை அப்படி திருப்பி சொல்லித்தான் அவன் மறுபடி கிடையாது. இப்பிரபந்தம் அவதரித்தபடி எண்ணில் ஸ்ரீ வல்லபதேவன் என்கிற ராஜா தார்மீகன் ஆகையாலே புரோகிதரான செல்வ நம்பியை புருஷார்த்த நிலைய பூர்வமாக அதிருட்ட சித்திக்கு விரகன் என்ன தர்ம சமய பிரமாணம் என்கிறபடியே வித்வான்களை திரட்டி வேதார்த்த நிர்ணயத்தை பண்ண, அவ்வடியாலே புருஷார்த்தம் பெற வேணும் என்று சொல்ல அவனும் பகு திரவியத்தை வித்யாசுல்கமாக கட்டி வித்வான்களை ஆத்மானம் பண்ணி சொல்லுகிற வளவிலே வரபெரும் கோயிலுடையான் ஆழ்வாரை எடுவித்து லோகத்திலே வேத தாத்பரியத்தை பிரகாசிப்பிக்காக நீர் போய் கிளியை அரைத்து கொண்டு வாரும் என்று அருளை செய்ய, அது
வித்யா சுல்கமாக நிர்மித்ததொன்றிலே கையில் கொட்டு தழும்பை காட்டினால் கிடையை அறுக்கலாமோ என்ன, இது உனக்கு பரமோ? இது வரைக்கும் பார்த்துக்கணும். அதாவது துருக்கமா திருப்பல்லாண்டு எப்படி பிறந்ததுன்னு பார்க்க போறோம். தானே பார்த்துங்க. அதாவது முதல் நாள் தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் பெருமதி வல்லபதேவன் பாண்டிய மன்னனுடைய பேர். அந்த வல்லபதேவன் பரம தார்மிகன், ரொம்ப தர்ம சிந்தனை படைத்தவன், பரம தார்மிகன். அவருக்கு புரோகிதர் தான் செல்வ நம்பி. இந்த செல்வ நம்பியை பத்தி பெரியாழ படிக்கிற அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். செல்வ நம்பியை இவரே கொண்டாடுறார். அபிமான துங்கன் செல்வ நம்பி. அந்த செல்வ நம்பி தான் புரோகிதர். அவர்கிட்ட இவர் ஒரு நாள் இங்க வெளில போயிருந்தார். அந்த நகர சோதனைக்காக போட்டு ஒரு பிராமணர், வயசான பிராமணர், விருத்த பிராமணர், அவர் என்ன பண்ணார், பாட்டு பாடிட்டு இருந்தார். ராத்திரிக்கு பகல்ல சம்பாதிக்கணும், வெயில் காலத்து மழை காலத்துக்கு வெயில் காலத்தை சம்பாதிக்கணும், அதே போல இந்த மாதிரி அந்த ஊருக்கு போட்டு இந்த ஊர்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுனா கேட்டு இது அந்த ஊருக்கு போறதுக்கு இந்த ஊர்ல சம்பாதிக்கணும்னு சொல்லிருக்கோம். அந்த ஊர்னா என்னது சேவை கொண்டு ஆயிடுத்து. இப்ப இந்த ஊர்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா, அப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னா யார் பரதேவதைன்னு தெரிஞ்சாதானே பண்றதுக்கு. யார் பரவேதேவன்னு கேட்க, அதான் தர்மஜ சமயகா பிரமாணம் என்கிறபடியே சாஸ்திரம் தெரிஞ்சவர்கள் சொல்கிறாளோ அது முடிவுன்னு செல்வ நம்பி சொல்றார். நேரா செல்வ நம்பி கிட்ட போய் கேட்கிறார். அவர் தான் புரோகிதர். அந்த புரோகிதர்கிட்ட போய் கேட்கிறார், இந்த மாதிரி ராஜா, இது மாதிரி அவர் அந்த மாதிரி அந்த ஊருக்கு போறதுக்கு இந்த ஊர்ல என்னவோ பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்ப பரதேவதை நிர்ணயம் பண்ணாதான் அந்த ஊருக்கு போய் அந்த பரதேவதை தியானம் பண்ணாதான் அந்த ஊருக்கு போக முடியும். யார் பரதேவதைங்கிற சந்தேகம் வந்துட்டு, அப்ப நீ சொல்லு அப்படின்னு செல்வனவை பிரார்த்திக்கிறார். அந்த வல்லபதேவன் பிரார்த்திக்கும் போது, நான் சொன்னா அப்படியாது, சாஸ்திரம் தெரிஞ்ச வித்வான்களை கொண்டுதான் இதை நம்ம நிர்ணயிக்க முடியும் தவிர நான் சொன்னா அது எடுபடாதுன்னு சொல்ல. அப்பனா சாஸ்திரம் தெரிஞ்ச வித்வான்களை கூப்பிடுன்னு ஆணையிட்டான். ஆணையிட்டோன்னு வேதார்த்தம் இதுன்னு அறிந்து விடுறதுக்காக என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் ஒவ்வொன்னு பண்ணி 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 அந்த ஆணையிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுங்க. ஆனா இது இத்தனையும் புரிஞ்சு இதெல்லாம் என்னன்னா அந்தந்த வித்வான்கள் இருக்கா இல்லையா, அந்தந்த வித்வான்களுக்கெல்லாம் பத்திரிகை அனுப்பிச்சுட்டான். பத்திரிகை அனுப்பிச்சுட்டு நீங்க வந்துட வேண்டியது, இங்க வேதாந்த இது சதஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த சதஸ்ல கலந்து கொண்டு மேற்கொண்டு யார் பரதேவதை அப்படின்னு நீங்கள நிர்ணயிக்கணும்னு சொல்லி, அப்ப வித்வான்கள் கொண்டு ஜெயிச்சா என்ன கிடைக்கிறது, ஜெயிக்கிறவாளுக்கு பொற்கிழி, அந்த பொற்கிழி நிறைய தனத்தை எடுத்து அந்த பந்தலுக்கு மேல கட்டிட்டான். மேல கந்தல வேண்டிய வேதங்களோடு விரைந்திக்கின பந்தலுக்கு மேல கட்டியாச்சு. வித்வான்கள் எல்லாருக்கும் அதை பாடி யார் அது நன்னா பாடுறாலோ அந்த பாடுறவாளுக்கு பரதேவதை என்னான்னு நிர்ணயிச்சுட்டாலோ அந்த பொற்கிழி தன்னடியே கீழே விழுந்துரும் அப்படின்றதுக்காக கட்டி வச்சிருந்தான். சரி, ஒவ்வொரு வித்வான்களும் கூப்பிட்டு இருந்தான். அப்ப வடபெரும் கோயிலுடையான் சிவில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோராயினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சான்னு தெரிவிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் திருவிட. வில்லிபுத்தூர் உறைவான், அந்த பெருமாளுக்கு பேரு வில்லிபுத்தூர் உறைவான்னு பேரு. வடபெரும் கோயிலுடையான் அவருடைய திருவுள்ளத்துல பெருவாழ்வார் வித்த சதைக்கு போகணும்னு அவர் ஆசைப்பட்டார். போகணும்னா அவர் அனுப்பி வேதார்த்தம் எதுன்னு அறுதியிட கட்ட வேண்டும் சொல்லி அந்த விஷயத்த பெரியாழ்வார்ட்டு சமர்ப்பிக்கிறார். அவர் பார்த்தார், வேதாந்த சாரம் நான் என்ன சொல்றது, இல்ல நீ போய் அங்க வேதாந்தத்தை சொல்லி அங்க கிடி கட்டி வச்சிருக்கா, அங்கே சுல்கமான அந்த கிடியை நீங்க எடுத்துட்டு வர வேண்டியது அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார்ட்ட ஆணை எடுக்கிறான். யாரு, வடபத்ரசாமி. ஆணையிட்ட உடனே இவர் என்ன சொல்றார், அங்க என்ன பூத்தொடுத்தல் போட்டியா நடந்துட்டு இருக்கு, அங்க வேதாந்த விசாரமான சதஸ் நடந்துட்டு இருக்கு சுவாமி. பூத்தொடுத்தல் போட்டின்னு சொன்னா நான் போவேன், ஆனா வேதாந்த விசார சதஸ் நடந்துட்டு இருக்கு எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாரு. அப்ப பூத்தொடுத்தல் கூட நீரே பண்ணிட்டு இருக்காரான்னு கேட்டேன். ஓ இல்ல அதுவும் நீதான் பண்ணிருக்க, இதே நான் தான் பண்ண போறேன் போன்னு. எப்பவுமே இந்த கேள்வி கேட்கறச்சு பதிலையே கேள்வியா மாத்திட்டா பயந்துருவா. அது உடனே பூத்தொடுத்தல் நீரா பண்றீரான்னு, இல்ல கிடையாதுன்னாரு. ஏன்னா என் பூத்தொடுத்த கையெல்லாம் இப்படி காட்சி போயிட்டு இருக்கு பாரு, இந்த மாதிரி காட்சி போயிட்டு இருக்கு. அதே போல வேதாந்த சாஸ்திர வாக்கியம் பேசி நாக்கு காட்சி போயிருந்தா பரவாயில்ல, எனக்கு நாக்கு அந்த மாதிரி இல்லையே. அந்த நாக்கு யாருக்கு காட்சி போயிருக்கோ அவதான் வேதாந்த விசாரம் பண்ண முடியுமே தவிர எனக்கு தேவையில்லை. என்ன நீ அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க, நீரா பண்ணி புரியுது. இந்த பூத்தொடுத்தல் நீரும் பண்ணல, அங்க போய் வித்யா சுல்கம் வச்சிருக்கா, அல்லது அங்க
புஷ்ப சுல்கம் இல்லையே, வித்யா சுல்கம் தானே வச்சுட்டு இருக்கான்னு கேக்குறா. சரி நீர் என்ன பண்ணலையே, நான் தானே பண்ண போறேன். அப்ப நீர் தான் பண்றேன்னு என்னையும் போக சொல்றேன் கேட்டா பெரியாள். பெரியாள் பெருமாள் தான் சாமர்த்தியமா சொன்ன கேள்வி கேட்டாருன்னா அதை விட சாமர்த்தியமா பெரியாள் தவிர நீர் தான் பண்ண போறீர்னா அப்ப என்ன போக சொல்ல வேண்டாமே என்ன? அப்ப நீர் போய் பண்றதுன்னா நீ பண்ணலாமே, ஏன்னா ஏன் பண்ண சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. நீர் சாஸ்திரம் செய்யப்படியன்னா இல்ல 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 நீர் தான் போகணும். எதுக்கு போகணும்னு சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னை பண்ண சொல்ல நீர் தான் போகணும். ஆனா உன்னை போக சொன்னது ஒரு நிமித்தமாக போக சொன்னேன். தான் ரொம்ப முக்கியம். ஒரு நிமித்தம் தான். பிரியத்துக்காக சொல்றேன் சுவாமி, நான் எல்லாம் இல்லைன்னா காலக்ஷேபம் அவளுக்கு தெரியவே தெரியாது தெரியுமா, என்னமா சொல்லினேன் சில பேர். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அத்தனை பேரும் நிமித்தம் தான். நமக்கு அந்த பெருமையை கொடுக்கணுன்றதுக்காக பெருமாள் இந்த மாதிரி ஒண்ணு வேண்டாம். அனுமான் கையில மோதிரத்தை கொடுத்தார். நீ போய் சீதையை பார்த்துட்டு வாழ்ந்தார். அந்த மோதிரத்தை அனுமான் இல்ல, யார் கையில கொடுத்தாலும் அந்த மோதிரம் போய் சீதையை கண்டுபிடிச்சுட்டு வந்துருவோம். அனுமானுக்கு அந்த பெருமை வரணுன்றதுக்கு தான் அதை பண்ணியிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு சாமர்த்தியம் இருக்கு போட்டு அனுமான் நினைக்கிற அந்த மாதிரி நாம நினைக்கிறோம் என்னமா காலக்ஷேபம் சொன்னேன், என்னமா இது பண்ணேன்னு. ஒண்ணும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு, உனக்கு பெருமை ஏற்படட்டுமேனு. அதே போல இப்ப பெரியாழ்வாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். வேண்டிய வேதங்குலோதி விரைந்து கிடீரத்தன், நீ போய் ஒரு நிமித்த மாத்திரம் தான் நீ தைரியத்துல. இதே கண்ணன் விஸ்வரூபம் எடுக்கிறதே கேட்கிறான். அர்ஜுன கண்ணை பார்த்து கேட்கிறான், நீ யாருன்னு கேட்கிறான். உக்ர ரூபி, இவ்வளவு உக்ரமா இருக்கியே, எதுன்னு திவ்யம் ததாமி தே சக்ஷுஷு, அவனுக்கு திவ்யமான கண்ணையும் கொடுக்குறான். திவ்யமான கண்ணால பார்க்க முடியல அர்ஜுனனால, அந்த விஸ்வரூபத்தை பார்க்கவே முடியல. ஓ என்னால பார்க்க முடியலையே என்று கேட்டே. ஓ இந்த ஊனக்கண்ணால உன்னால பார்க்க முடியாது அர்ஜுனா, நான் உனக்கு ஞானக்கண்ணு திவ்யம் ததாமி தே சக்ஷுஷு வேற கண்ணை கொடுத்து பார்க்க சொல்ல. பாரு நன்னா பாருன்னு சொல்லிச்சு. நன்னா பார்த்தா நீ யாருன்னு கேட்ட. நான் தான் காலன் மண்ணின் பாரம் தீர்ப்பதற்கு வடமதுரை பிறந்தான். கண்ணன் மண்ணின் பாரம் தீர்ப்பதற்காக வந்திருக்கு அண்ணா பிறந்த. அப்படின்னா என்ன எதற்காக வச்சுட்டு இருக்கேன், என்ன எதற்காக வச்சுட்டு இருக்கேன்னு சொன்ன. அர்ஜுனன் கட்டின உன்னை நிமித்த மாத்திரம். நான் சங்கல்பத்தாலே அத்தனை பேரை அழிச்சுடுவேன், சங்கல்பத்தை அத்தனையும் விடுவேன். நீ ஒரு கருவிதான். நல்லா பார்த்துக்கோ, நம்ம அத்தனை பேரும் இன்ஸ்ட்ருமெண்ட். அத்தனை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமே பகவான் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு பெருமை வரட்டுமேன்றதுக்காக நம்ம இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருக்கானே தவிர, ஓ இன்ஸ்ட்ருமெண்டே எல்லாம் பண்ணி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஏதோ திருப்பினேன். உடனே ஒருத்தர் சொன்னார், என்னமா ஸ்க்ரூ டிரைவர் பண்ணிட்டு பாருனாரு. திருப்பிறவன் தான் பண்றான். அந்த ஸ்க்ரூ டிரைவர் யாரு பிடிச்சிட்டு இருக்காளோ அதான். நாமெல்லாம் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி. திருப்பறது யாரு? பகவான். பண்ணதை அவர் தானே. நாம உடனே பண்ண என்ன நினைக்கிறோம், ஸ்க்ரூ டிரைவரா நாம நினைச்சிட்டு நான் தான் பண்ணேன்னு. அர்ஜுனனே அதே நினைச்சிட்டு இருக்கானா, நிமித்த மாத்திரம். அந்த நிமித்தமான உன்னை வச்சுட்டு இருக்கிறத தவிர நீ ஒரு உபகரணம் தான். பண்ண வேண்டியது எல்லாமே செய்யலன்னு நானே பண்ணிடுறேன். அதனால்தான் என்னன்னா நீ பண்ண மாட்ட. ஒரு ஆத்மாவை கருவியா கொண்டுதான் பகவான் இன்னுமே செய்விக்கிறான். அது ரொம்ப பிடிக்கும். நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறான், நமக்கு இந்த பெருமை வரணுமேன்றதுக்காக. இல்லைன்னா அவரே எல்லாம் பண்ண, ஏன் சங்கல்ப சக்தியாலே எல்லாம் பண்ணுவார். அதனால பெரியாழ்வாரை பார்த்து நாம் தானே வேதாந்தத்தை அறிந்திட போகிறோம் என்று சொல்ல, ஆழ்வார் நிர்பந்தித்து அருள ஆழ்வாரம் பயந்துட்டு இருக்கார். பயந்துன்னு அங்க போனார். எங்க? பாண்டிய சபைக்கு, பாண்டியனுடைய சபைக்கு, வல்லபெருவின் சபைக்கு போனார். சரி பெருமாள் தைரியம் கொடுத்திருக்கார், அந்த தைரியத்தால் நம்ம போயிட்டு இருக்கோம். போய் அப்படின்னு பெருமாள் சொல்லியாச்சுன்னு மாத்தி பேசப்படாதுன்னு வித்வத் சபைக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய செல்வ நம்பி, அங்க இருக்கக்கூடிய ராஜா வல்லபதேவன் ராஜா எல்லாம் பெரியாழ்வார் வீடு சேவிக்கிறார். வீடு சேவிக்கிறா. அவருக்கு நிறைய பகவானம் பண்றா. இதெல்லாம் இன்னும் யுத்த சபையா இன்னும் ஆரம்பிக்கல. பகவான் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் மற்ற வித்வான்கள் பார்த்துட்டா. மற்ற வித்வான் ஏன் அவரை வீடு சேவிக்கிற? மற்ற வித்வான்கள் பார்த்து கேட்கிறா, பெரியாழ்வார் வீடு சேவிக்கிற. அப்ப பெரியாழ்வார் ஒரு பேர் இல்ல, விஷ்ணு தன் பேரு. விஷ்ணு சித்திரம் வீடு சேவிக்கிற. அவர் யார் தெரியுமா? பூத்தொடுப்பவர். அவர் தான் வேதாந்த விசாரம் பண்ணத்துக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவர் நந்தவன கைங்கிறதுன்னு பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் முன்னாடி பார்த்தோம். பெரியாழ்வார்க்கு பூத்தொடுத்தல் தான் சிறந்த கைங்கரிந்து மாலாகாரனை பார்த்துட்டு மேற்கொண்டு புஷ்ப கைங்கரியமே பண்ணலாம். வடபெருங்கோயில் நடக்கும் மன்னாரணும். பூத்தொடுக்கிறவர் போய்க்கு நீ போய் கொஞ்சம் சேவிச்சுட்டு இருக்காரு. யாரை பார்த்து? ராஜாவையும்
செல்வ நம்பியை பார்த்து அங்க இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா, அவரை போய் செஞ்சுட்டு இருக்கேன், நாங்களாம் பெரிய வித்வான்கள், அவர் ஒண்ணும் இல்லாத புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு, அவருமே சேவிக்கிறேன்னு இருந்துச்சு. அப்ப உடனே செல்வ நம்பியும் ராஜாவும் ஆழ்வார நம் பெரியாழ்வார் பார்த்து பிரார்த்திக்கிறார், போதும் போதும் இவாருடைய பேச்சுக்கள் அடங்கும்படியாக எது வேதாந்தாச்சாரம் நீர் நிர்ணயித்து காட்டும் அப்படின்னு ஆழ்வார்ட்டவா சொல்ல, அப்படி பிரார்த்திக்க, அந்த பிரார்த்திக்கச்சே ஆச்சரியமா சரி சுவாமி அவர் பண்ணாரா, அவர் இத்தனையும் பண்ணினாரா, குருமுக அனதீத்திய பிராகவேதான் சேஷான் நரபதி பரிப்ரப்தம் சுல்கமா, இது முதலே பார்த்துட்டோம். அந்த மாதிரி இது போல வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சார் யாரு, வால்மீகி. அசிதம் பாஷிதம் சைவ கதிர்யா யச்சேஷ்டிதம் தற்சர்வம் தர்மவீரியேன்னு யதாவத்து சப்பிரசத்தியதே. அழகான ஸ்லோகம் இது. இதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஆரம்பிச்சு கிட்டு 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 கிட்டுன்னு ஒண்ணு விடாம வால்மீகி எழுதிட்டார். ராமன் சிரித்தா எழுதினார், ராமன் அழுதா எழுதினார், ராமன் தூங்கினா எழுதினார், ராமன் தினம் எல்லாத்தையும் எழுதினார். ராமன் எது பண்ணாலும் பூர்ணமா எழுதுறார். ராமாயணத்தை இல்லாத எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எங்கிருந்து சுவாமி தெரிஞ்சுட்டார்? வால்மீகி ராமனுடைய கூடையே இருந்தார் அண்ணா கிடையாது. கூடையே இத்தனைக்கும் அவர் எப்படி, இத்தனைக்கும் ராமாயணம் எப்பதான் எழுதப்பட்டது? ராமன் இருக்கச்சே எழுதினது. ஆனா ராம பட்டாபிஷேகம் யுத்தமெல்லாம் முடிஞ்சு ராம பட்டாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டது. அப்ப 14 வருஷங்கள் அதுக்கு முன்னாடி தசரத சக்கரவர்த்தி இதெல்லாம் சேர்த்து எழுதணும். அத்தனை வால்மீகி தெரியுமான்னா, பிரம்மாவுடைய அனுகிரகத்தாலும் ஒண்ணு மிச்சம் இல்லாம வால்மீகி ஒரு நாடகத்தை போல நல்லா எழுதிட்டாரனோ. இத்தனை ராமாயண கதை எழுதினது ராமராவண யுத்தத்துக்கு அப்புறம் தான் எழுதிருக்கிறார். ஆன பின்பு இந்த கதை எழுதப்பட்டு இல்லையா அப்படின்னா, எப்படி அவர் ஒண்ணு மிச்சமெல்லாம் எழுதினார்? பிரம்மாவின் அனுகிரகத்தால் எழுதினார் இல்லையா? ஒண்ணும் இல்லாத பிரம்மாவின் அனுகிரகத்தாலே வால்மீகி எழுதலாம். எங்க பெருமாள் வடபத்ரசாயி, அந்த வடபத்ரசாயி அனுகிரகத்தாலே, பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயண அனுகிரகத்தாலே எங்க பெரியாழ்வார் எழுத மாட்டார். துல்லியமா பண்ணுவார், துல்லியமா பண்ணிடுறார். துல்லியமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் அதான் வேண்டிய வேதங்களோதி. எது போல ராமன் நின்னா எழுதுறார், ராமன் உட்கார்ந்தா எழுதுறார், பிரம்மாவை அனுகிரகத்தால இத்தனை எழுதினார்னோ. அப்பனா தன்னுடைய பிரயத்தனத்தாலும், வால்மீகி தன்னுடைய பிரயத்தனம் முக்கியம், தன்னுடைய பிரயத்தனத்தாலும் பிரம்மாவின் அனுகிரகத்தாலும் இத்தனை எழுதினார். வால்மீகி எழுதினார். இத்தனை பெருமை வந்தது நேராக பகவத் அனுகிரகம் இல்ல, பிரம்மாவுடைய அனுகிரகத்தால எழுதப்பட்டது. அப்ப பிரம்மாவுடைய அனுகிரகத்தாலே எழுதப்பட்டதுன்னா பிரம்மத்தின் அனுகிரகம். பிரம்மம் இது ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் நேரடியான அனுகிரகம். இங்க நேரடியான அனுகிரகமே இல்லை. அது மட்டும் இல்ல, அங்க சொப்பிரயத்தனம் உண்டு. சொப்பிரயத்தனா வால்மீகி தன்னுடைய புத்தியை வைத்துக் கொண்டு எழுதியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி இங்க சொப்பிரயத்தனமே இல்லையே. மயர் வர மதினாராம் அருள பெற்றவர். இது எங்க இது போலன்னா, சுவாமி இந்த மாதிரி பண்ணியிருக்காரா பெருமாள்னா? ஒண்ணு இல்லை. துருவ மகாராஜா, துருவ நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கணும். அந்த துருவ நட்சத்திரம் துருவ மகாராஜா யாருன்னு சும்மா சின்ன ஒரு சரித்திரத்தை சொல்லிடுறேன். உத்தானபாதன் அந்த மகாராஜனுக்கு பிள்ளை. அந்த பிள்ளை பிரம்மாவின் பிள்ளை சுவயம்பு மனு. பிரம்மாவின் பிள்ளை சுவயம்பு மனு. அந்த சுவயம்புக்கு பிரியவரதன் உத்தானபாதன் 2 பேர் பிறந்தா, 2 குமாரர்கள் பிறந்தா. அதுல உத்தானபாதன் பிள்ளை தான் துருவன். அப்ப துருவன் உத்தானபாதன் பிள்ளை. அவனுக்கு அந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள். அப்ப ஒருத்தி தாயார், இன்னொருத்தையும் தாயார். அப்ப 2 மனைவிகள் 2 தாயார் இல்லையா? மாற்றான் தாய் 2 தாயார் இருக்கா. அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளையுடைய பேருக்கு உத்தமன் பேரு. அந்த மனைவிக்கு ஒரு பிள்ளை இருந்திருக்கா, இவருக்கும் ஒரு பிள்ளை இருந்திருக்கா. அப்ப 2 மனைவியுடைய பேர் என்ன தெரியுமா? சுனிசி சுரிசின்னு பேரு. சுனிதி சுரிசி. சுனிசின்னு ஒரு மனைவிக்கு பேரு. உத்தானபாத 2 மனைவில சுனிசின்னு ஒரு மனைவிக்கு பேரு, சுரிசின்னு ஒரு மனைவிக்கு பேரு. இந்த சுனிசியின் பிள்ளை தான் சுனிதியின் பிள்ளை தான் துருவன். சுரிசியின் பிள்ளை தான் உத்தமன். உத்தமன் என்ன பண்ணா, நேர தகப்பனார், உத்தானபாதன் தகப்பனார் இல்லையா, தகப்பனார்ல மடியில வந்து உட்கார்ந்துட்டான். மடியில வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து நல்லா விளையாடிட்டே இருக்கான். விளையாடிட்டு இருக்கிறது இதை பார்த்தான் துருவன். இது வேற மனைவி இல்லையா, வேற மனைவியுடைய குழந்தை இல்லையா துருவன்.
உடனே பார்த்தான், எனக்கும் அப்பாவுடைய மடியில உட்காரணும்னு நேரம் வந்து உட்கார வந்தான். வந்தவொடனே தடுத்துட்டா அந்த 2வது மனைவி, இந்த மனைவி அடுத்த மனைவி. தடுத்துட்டனா, என் வயத்துல பிறந்திருந்தா தான் நீ அந்த மடியில உட்கார முடியும். நீ உட்கார முடியாது போ. அப்படின்னு துருவனை தடுத்துட்டா. உன்னுடைய தகப்பனார் மடி உனக்கு கிடையாது. என்னுடைய வயத்துல பிறந்திருந்தா தான் நீ அங்க உட்கார முடியும். என் புள்ள என் வயத்துல பிறந்திருக்கான். அவனுக்கு தான் இந்த தகப்பன், இந்த உத்தான பாதனுடைய மடி அப்படின்னு இப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்க உத்தான பாதர். என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. சில இடத்துல அந்த மாதிரி ஆதிக்கம் இருந்துட்டு இருக்கும். இது ஒண்ணும் பண்ண முடியாது. சில ஆத்திலேயே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்ப ஒண்ணும் பண்ண முடியல, பேசாம இருந்தார். இப்ப துருவன் அங்கிருந்து கிளம்பி ஓட்டமா ஓடி வந்தான். தன்னுடைய தாயாட்ட வந்தான். ரொம்ப அவமானப்படுத்திட்டோம். தாயாட்ட வந்தான். தாயாட்டுக்கு ஒவ்வொன்னு அழறான். இந்த மாதிரி தகப்பனாருடைய மடி எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலன்னு நீ ஒண்ணும் கொலைப்படாத குழந்தாய். இந்த ரொம்ப மகா ஞானி. அவ என்ன பண்ணா, நேரா காட்டுக்கு போ. காட்டுக்கு போயிட்டு நல்ல பகவான் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணி அவனை குறிச்சு தியானம் பண்ணு. தியானம் பண்ணியாச்சுன்னா அவர் கொடுப்பாருன்ட்ட. சரி சுவாமி, அவர் கிடைப்பாரா? அவர் கிடைச்சிருவார். சரி, அவர் கிடைச்சாருன்னா அவரு அப்ப எனக்கு அப்பா மடி கிடைக்குமான்னா துருவன் கேட்கிறான். அப்பா மடி எனக்கு கிடைக்குமான்னா, அவரே உனக்கு சேவை சாதிச்சதுக்கு அப்புறம் அப்பா மடி எதுக்கு தேவையில்லைன்னா. அப்பா மடியே தேவையில்லை. அதுக்கு பிறகு அப்பா தகப்பனாருடைய மடி தேவையில்லையே. பெருமாவுடைய நிறைய பண்ணி சேவை சாய்ச்ச பிறகு தகப்பனார் மடி எதுக்கு தேவையில்லையே. அந்த தகப்பனாரே கிட்டிட்டாரே. சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தை அவரே. மாதா நாராயணக, பிதா நாராயணக, பிராத்தா நாராயணக, சர்வம் சுகிருத்து நாராயணக அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி தாயார் சொன்னா. சொன்ன உடனே கிடுக்குன்னு போயிடுத்து. இந்த குழந்தை நேரா போயிடுத்து. நேரா போய் என்ன பண்ண, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, துவாதச அக்ஷரின்னு பேர் இதுக்கு. அந்த மந்திரத்தை நாரத ரிஷி மூலமா நன்னா பெற்றுண்டு காட்டுக்கு போய் 5 மாசம் 5 மாசம் நன்னா இந்த தியானம் பண்ணிட்டே இருந்தான். 6ஆம் மாசம் பெருமாள் கண்முன்னே பிரத்யட்சம் ஆயிட்டார். இவ்வளவு சீக்கிரமா எதுக்கும் யாருக்குமே வந்தது கிடையாது. 6 மாசம் தான். 6வது மாதம் கண்முன்னே சாய்ச்சார். சேவிச்சான். சேவிச்ச உடனேதான் இவனுக்கு துருவனுக்கு தோன்றது. என்ன தோன்றதுன்னா, ஓ நான் பள்ளிக்கூடமே போகலையே, பாடசாலைக்கு போகலையே, இவருக்கு பக்தி பண்ணணுமே, நான் இவருக்கெல்லாம் சேவா காலம் பண்ணணுமே, ஸ்தோத்திரம் பண்ணணுமே, என்னவா ஸ்தோத்திரம் வந்து எனக்கு சம்ஸ்கிருதமே தெரியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னா ஒரு 10 பாடாவது பாடணுமோ. பகவான் வந்தோடனே இந்த மாதிரி பாடணுமோ. என்ன பாடணும்? வீட்டிலிருந்து 7 உலகம் தனிக்கோள் செல்ல வீட்டில் போற்றி என்று கைகளார தொழுது அப்படின்னு பாடணுமோ. அப்படின்னு பார்த்தோன்னே ஒன்னும் பண்ண தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தான். ஒன்னும் தெரியாம வாய் அடைச்சும் போயிட்டு இருந்தான். வருத்தப்பட்டான். இப்ப பெருமாள் பார்த்தார். ஏ திருவனு, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தனது இடது கையில இருக்கக்கூடிய பாஞ்ச சன்னியம் இருக்கு இல்லையா, அந்த பாஞ்ச சன்னியம் வித்தைக்கெல்லாம் அபிமானி. நமக்கு ஞானக்காரர்கள்னாலே பாஞ்ச சன்னியம் தான் பிறகு. சங்கத்தாழ்வார் தான் வித்தைக்கு அபிமானினி தேவதை. இது விஷ்ணு புராணக்காரர் எடுத்திருக்கார். அப்படிங்கச்சே அந்த அபிமானி தேவதையா இருக்கிறபடியில அதே போல அந்த வித்தைக்கு அத்தனைக்கும் ஸ்தானம் எதுன்னா பாஞ்சசன்யம். வித்தைக்கு பாஞ்சசன்யம். அந்த பாஞ்சசன்யத்தை கையில எடுத்துட்டு அந்த கூட்டு செய்கையோடு இருக்கக்கூடிய அந்த துருமுடைய கண்ணம், இந்த கண்ணத்துல பெருமாள் பாஞ்சசன்யத்தை இப்படி தடவறான். இது தடவின உடனே பகவான் துருவன் அத்தனை ஸ்லோகம் பாடினான். ஒரு ஸ்லோகம் இல்ல, கிட்டு 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 கிட்டுன்னு அத்தனை ஸ்லோகத்தை பாடினான் இல்லையா. இப்ப வால்மீகி பகவான் எப்படி இருந்தார்? முதல்ல காட்ட திருடனா இருந்தார். அவர் சாமானியம் இல்ல. வியாசர் வந்து சம்படவன், வால்மீகி பகவான் திருடனா இருந்தார். திருடனா தெரிஞ்சுட்டு அவரை பாட்டு பாடி வச்சார். அதே போல துருவன் எப்படி தெரிஞ்சுட்டு தான் குழந்தையா இருக்கச்சே இவரையும் பாட்டு ஸ்தோத்திரம் பண்ணாரனோ. அதே போல இங்க பெரியாழ்வார் பகவத் பிரசாதத்தாலே பெரியாழ்வார் பெருமாளுடைய அனுகிரகம் கட்டி சகல அர்த்தத்தையும் சொன்னார். தான் வேண்டிய வேதங்கள் சொல்ல தொடங்கினார். அவனை எதிர்த்த வித்வான்கள் அத்தனை பேர் அசந்து போயிட்டார். இவர் பூத்தொடுக்கிறவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவர் என்னமான்னா பகவத் அனுகிரகம். இவருடைய சொப்பிரயத்தனம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் குருமுகமா கற்றுக்கொள்ளாத வித்யை. அப்ப குரு யாரு? பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து இந்த பிரம குருவை யாரு? அந்த வடபத்திர சாயதான். அப்ப என்னென்ன வாக்கியங்கள் உண்டோ அந்தந்த வாக்கியங்களை சொல்ல சொல்ல ராஜாக்கள் என்ன, வித்வான்கள் என்ன, எல்லாருமே ஒத்துட்டா. எல்லாரும் ஒத்துண்டு உண்மையை எல்லாரும் ஒத்துண்டு ஆனந்தப்பட்டோன்னு பெரியாழ்வார் என்னமா பேசுறாரு? அவர் பூத்தொடுப்பார் நினைக்கின்றதுல என்னமா பேசுறேன், என்ன வர நேற்று வரைக்கும் பூத்தொடுத்துன்னு தானே இருந்தாரு. எங்கிருந்து இந்த அவருடைய திருவாக்குல இத்தனை வேத வாக்கியம் வந்திருந்து ஆச்சரியப்பட்டா. இது எப்படி வந்தது?
பகவத் அனுகிரகம். அந்த அனுகிரகத்தால வந்து இது பகவத் அனுகிரகத்துக்கும் ஆச்சாரனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அந்த அப்பனா இவருக்கு சத்காரியம் பண்ணி ஆதரிக்கணுன்றதுக்கு தான் யானை மேல ஏற்றினான் ராஜா வல்லபதேவன். யானை மேல ஏற்றி இவருக்கு ஊர்கோலமா ஆயிடுச்சுன்னு வரணுன்றதுக்கு தான் என்னென்ன பண்ணாரு. விஷ்ணு சித்தர் வந்தார், பட்டர்பீரான் வந்தார், வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்து வந்தார், பெரியாழ்வார் வந்தார் என்று விருதுகள் சொல்லி 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 மேற்கொண்டு அவருக்கு நேர யானை மேல ஏறினான். யானை மேல ஏறி இருக்கட்டும், நம்மளும் அந்த யானை மேல ஏறி இருக்கக்கூடிய அந்த பெரியாழ்வார் செவிப்போம், சேவிச்சுட்டே இருப்போம். மேற்கொண்டு பகவான் சிவசாய்க்கு வரார். நம் குழந்தை இவ்வளவு தூரம் நான் சொன்னேன்னு சொல்லி அங்க போய் சேவிச்சானே, அப்பனா அந்த குழந்தைய நம்ம ஆசீர்வாதம் பண்ணணுன்றதுக்கு தான் கிளம்பி வராரு. கிளம்பி வரச்சே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்கணும். ஆழ்வார் பெரிய மகனாட்சியை ஆச்சாரியன் திருவடிகளேசனம் பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். நாளைய தினம் இன்னும் உங்களுக்கு மெசேஜ் வரல நினைக்கிறேன். அர்ச்சராதி இருக்கும்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு மெசேஜ் வந்துருச்சுன்னா காலத்துக்கு கட்டாயம் உண்டு, அவசியம் உண்டு. இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளா அது அவைலபிளா இல்லை. கைங்கரியம் கொஞ்சம் இருக்கு, அதனால நாளைக்கு இருந்தா இருக்கலாம். சொல்லுங்க. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி. காலக்ஷேபம் கேட்கறதும் ஒரு நிமிஷம் சுவாமி. காலக்ஷேபம் கேட்கறதும் இருங்க, சடகம் நீங்க சொல்லி. இல்ல அவர் கேட்கறது வந்து காலக்ஷேபம் கேட்கறது கைங்கரியமான்னு கேட்கிறாங்க சுவாமி. காலக்ஷேபம் கேட்கறதும் ஒரு கைங்கரியமா? காலக்ஷேபம் தொட ஒரு கைங்கரியம், கைங்கரியமான்னு கேட்கிறார் சுவாமி. கேட்கறதும் கைங்கரியம், கேட்கறதும் கைங்கரியம். இப்ப கேட்கறது ஒரு நிமிஷம், கேட்கறது கைங்கரியம் இல்ல. நீங்க கேட்கறது கைங்கரியம் சொன்னேன் இல்லையா? அப்ப நான் கைங்கரியம் பண்ணணும், அதனால காலக்ஷேபத்துக்கு போறேன் அப்படி சொல்லப்படாது. அது விருப்பத்தோடு ஆனந்தத்தோடு பகவத் வாக்கியம், ஆச்சாரியனு வாக்கியம், ஆழ்வாடிய சீஷ்டி, அதை கேட்கிறவங்க விருப்பத்தோடு கேட்டாதான் அதுக்கு கைங்கரியம்னு பேரு. கேட்டா கைங்கரியமா, அதனால கேட்கிறேன், அது கைங்கரியம் ஆகாது. புரியுறதா கிருஷ்ணா? அதான் சுவாமி, அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன். சோ நம்ம மத்த கைங்கரியம் பண்ணாம எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் காலக்ஷேபம் ஆல்ரெடி கேட்கிறேன். எது சொன்னாலும் அதுக்கு ஏதாவது பைபாஸ் இருக்கா, அதுக்கு அதாவது லூப் ஹோல்ஸ் பாருங்க, லூப் ஹோல்ஸ். அந்த மாதிரி எதுக்காவது ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது எந்த அர்த்தத்துல சொன்னான்னு முடிஞ்சுக்கணும். இல்ல சுவாமி, அது நம்ம காய்கமா செய்ய போறோம், இருந்தாலும் கேட்கறதே ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோன்றது கொஞ்சம் சந்தோஷம். சந்தேகமே இல்லை, கேட்பது கைங்கரியம் தான். ஆனா அந்த கேட்கணுமேங்கிற ஆர்த்தியோடு கேட்கணும், பிரீத்தியோடு கேட்கணும், ஆனந்தமா கேட்கணும். எங்க தகப்பனார், எங்க ஆச்சாரியன், எங்களுடைய சுவாமியுடைய அந்த வார்த்தையை கேட்கணுங்கிற ஒரு ஆர்த்தியோடு கேட்கணும். கேட்டாச்சுன்னா அது கைங்கரியம். இல்லைன்னா சில பேர்லாம் பண்றாங்க, 4 பிரதட்சணம் பண்ணா இது கிடைக்குமாமே, அதனால பிரதட்சணம் பண்றேன், அந்த மாதிரி கேட்க கூடாது. அதாவது இதுவே பலனா? ஆமா, கேட்கறதே பலனா, கேட்பதே பலன். கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் தான் கேட்க முடியும். எவ்வளவு பேர் வராங்க இல்லையா? கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் அது. கடமையா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1.5 மணி நேரம் போறதே தெரியல. அது இன்னும் முடிஞ்சிட போறதுன்னு சொல்லிட்டு ஐயோ டைம் ஆச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு இது. நடிகன் தாசன் ரொம்ப சந்தோஷம் சொன்னேன்.
விலாசம் தாஸ். அடியன் சுவாமி, பெரிய பாக்கியம் சுவாமி. தேவர் திருவடிக்கு பல்லாண்டு சுவாமி. அடியேன் ராமானுஜதாச சுவாமி தேவர் திருவடிக்கு பல்லாண்டு 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 சொல்லிட்டே இருக்கணும். அவ்வளோ போக்கியமா எங்களுக்கு தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவர் திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி தேவரை திருவடி சேவிச்சுக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி.